சொல்டா. நீ பண்ணுறது சரியில்லை, நீ தான் பேரண்ட்ஸை பார்க்கணும், பார்த்துக்கோ. ஆமாம். டேய், என்னோட ஃப்ரெண்டு வராரு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஏய் ஹரி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சொல்லு. ஏன் எக்ஸாஸ்டடாக இருக்க? ஐல் டெல் யூ. சரி வா, காஃபி சாப்பிட்டே பேசுவோம். இங்கே நம்ம ஆஃபீஸில் சாப்பிடுவோம். நைஸ், போகலாமே. போகலாம். என்னாச்சு? ஏன் இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்? அது ஒன்றும் இல்லைடா, என்னோட ஃப்ரெண்டோட அப்பா கீழே Okay. விழுந்துட்டாரு. அப்படியே சரி. டோட்டலாக பெட் ரிட்டன் ஆகிட்டாரு. ஓகே. அவங்க பிரதர்ஸ் 3 பேர், ம். எல்லாருமே ஒர்க்கிங். ம். யாராலையும் பார்த்துக்க முடியல. சரி. ப்ளஸ் எதுக்கு என்ன பண்ணும் எந்த ஐடியாவும் இல்லை. ம். டோட்டலி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. Okay. அதுதான். இதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கே இப்போது. பெரியவங்க, வயசானவங்க, வீட்டில் பெட்டுட்டுனா இருக்கிறவங்களுக்குன்னு அவங்க லைஃப்பை ஈஸியாக ஆக்கிறதுக்குன்னு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஏன் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீ உங்கள் ஃப்ரெண்டுக்கு சஜஸ்ட் பண்ணலாம்ல? எனக்கும் எந்த பெருசாக ஐடியாவும் இல்லைடா. வாட் யூ நோ அபவுட் இட்? இதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ வந்துருச்சு தாரிக். பெட் ரெட்டுனா இருக்கிற பேஷண்ட்ஸு, சீனியர் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லைஃப்பை ஈஸியாக்கிறதுக்காகவே நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கா என்ன? நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளும் பண்ணுறோம். கம் ஐல் ஷோ யூ அரவுண்ட். ஓகே. நிறைய ஃபேமிலிஸில் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இது. ஒரு சர்டன் ஏஜ் ஆஃப் டைமில் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்னஸோ இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன ஃபால் அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டாக சினாரியோவே சேஞ்ச் ஆகும். கரெக்ட். இதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்ன கைண்ட் ஆஃப் எய்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்குமே ப்ராப்பராக கிடையாது. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் போய் பேனிக்காக போய் தேவையில்லாத ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. என் ஃப்ரெண்டுக்குமே அதே தான். அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ நாட் ஹியர். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கான். என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ், என்ன மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை என்ன மாதிரி சீனியர்ஸ்க்கு எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை, ரைட் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எங்கேயும் பெருசாக இருக்கிறதும் இல்லை. ஆனால் இதை பற்றி யாரும் பேசுகிறதும் இல்லை. அப்போ நீ பேசலாம்ல? நான் பேசுறதுக்கு ரெடி, நீ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியா? டெஃபினட்டாக பண்ணிட்டா போச்சு. பண்ணிடலாம். பையிங்கில் பார்த்தீங்கன்னா பேனிக் பையிங் நடக்குது. டக்குன்னு நடந்துருச்சுன்னு சொல்லி தே பை சம்திங். இதில் எமோஷனலாக அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம எப்போவுமே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் ஜம்ப் பண்ணுறோமே தவிர, இதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம கலெக்டிவாக ப்ராப்பரான ப்ராடக்டை யூஸ் பண்ணோம்னா இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யாருமே அதை சிந்திக்கிறது இல்லை. ஒரு ஏர்க்ராஃப்ட்டுக்கு மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன மெட்டீரியலோ சேம் அதே மெட்டீரியலில் ஒரு வீல் சேர் கமோட் சேர் ஷவர் சேர் ஒரு ப்ராடக்டை இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சீரீஸில் லான்ச் பண்ண கொண்டு வந்துடும். வாக்கிங் ஸ்டிக் இது வரைக்கும் நீங்கள் என்ன கலரில் பார்த்துருக்கீங்க? பேசிக் அலுமினியம், ஏதாவது ஒரு பேசிக்கான அது ஒரு காமன் சில்வர் கலரில் மேபி ரேராக. தட்ஸ் வாட் பீப்புள் யூஸ் இல்லையா? வை நாட் இன் டிஃப்ரெண்ட் காஸ்மெட்டிக் கலர்ஸ்? காஸ்மெட்டிக்ஸா? வேல்மெயின் பாரிஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்டுக்கு பிரிண்டிங் ஓட்டி தர பிரிண்டிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கூட மாட்டோம். வேல்மெயின் பாரிஸ் அங்கே தான் பிரிண்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அதே வேல்மெயின் பாரிஸை ஒரு பெரிய பிராண்ட் ஷோரூமில் ஒரு துபாய் மால்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாரிஸோட ஒரு நல்ல ஸ்டோரில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 70,000 to 1,00,000 ஒரு டிஷர்ட். ஸோ இது ப்ரொடியூஸ் ஆன இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விற்கிற இடம் நம்பாது. இப்போது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அசிஸ்டிவ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து பிராண்டிங்கில் ஈஸியாக மார்க்கெட்டிங் கெமிக்ஸ் வச்சுட்டு லான்ச் பண்ணி அது ஒரு பொசிஷன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வாங்குறவங்களுக்கு தெரியாது, கரெக்டான ப்ராடக்ட்னு நினச்சி வாங்கிடுறாங்க. பட் ஹவ் அ ராங் ப்ராடக்ட் வில் அஃபெக்ட் தேர் ஹெல்த். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக இது அஃபெக்ட் பண்ணதோ இல்லையோ மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே பாதிக்கும். பட் இவ்வளோ தெளிவாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களா என்ன? கண்டிப்பாக எந்த பிராண்ட் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது இல்லை. பட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு காமன் மேனால் இந்த அளவுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ ஜென்ரலாக எல்லா ப்ராடக்ட்லையும் சொல்லக்கூடிய விஷயம் தான். கொரோனா டைமில் எல்லாருமே வாங்கின ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர். ஃபிங்கர்டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா விரலுக்கு வச்சாலும் காட்டுது, பென்சிலுக்கு வச்சாலும் காட்டுது. ஸோ இதில் எது ஒரிஜினல் பல்ஸ் ஆக்சிமீட்டர் எது டூப்ளிகேட் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஆஸ் அ கஸ்டமராக என்ன கேட்கணும் ஜீரியாட்ரிக் கேரில்? நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட் நேமை டைரெக்டாக சொல்லி கேட்காம உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லி ப்ராடக்ட்டு கேளுங்க. ஸோ கைஸ், உங்கள் வீட்லேயும் எல்டர்ஸ் இருக்காங்க, ஆர் இஃப் யூர் அ டாக்டர் ஆர் அ ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் சம்மன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அன் எல்டர்லி லைஃப் அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் டெஃபினெட்லி ஃபார் யூ. ஏன்னா நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிற இன்ஃபர்மேஷன்
வில் சேவ் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ். ஸோ ஷமீர், நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டோட கேஸில் உங்கள் அப்பா பெட்ரிடன் அண்ட் அவருக்கு என்ன சொல்யூஷன்ஸ் எடுக்கணும்னு இஸ் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். இது அவர் எப்படி அப்ரோச் பண்ணுறது? ஓகே. ஸோ ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி பெரியவங்க இருப்பாங்க. ஓகே. ஒரு சீனியர் பேரண்ட் இருப்பாங்க. வயசானவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸு அவங்களுடைய மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதை வந்து ஜீரியாட்ரிக் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வாட் யூ மீன் பை மொபிலிட்டி தான் இவங்களுக்கு? ஓகே. எக்ஸாம்பிள் ஒரு 45ல இருக்கக்கூடிய ஒரு வாக் இருக்கட்டும், ஒரு வாக்கிங் ஸ்பீட் இருக்கட்டும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கட்டும். அது கண்டிப்பாக 60 தாண்டினவங்களுக்கு இருக்காது. ஒரு ஓகே. சின்ன கிடினஸ் இருக்கும். அவங்களுக்கு கால் வச்சாலுமே நம்ம கால் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி ஃபீல் இல்லாம இருக்கும். சில நேரங்கள்ல தடுக்கி விழுகுவாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய எந்த இஷ்யூவுமே 60 ஆர் 55 ப்ளஸுக்கு மேல இன்னைக்கு ரொம்ப காமனா எல்லாருக்குமே வருது. ஓகே. ஒரு சின்ன கிடினஸ் வருது. ஒரு சின்ன கீழ கல் இருக்கு அப்படின்னா, அது மேல நடக்கிறப்ப அவங்க ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகி கீழ விழுகிறது. இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே நிறைய அசிஸ்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகே. நிறைய மொபிலிட்டி சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அ ஜீரியாட்ரிக் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பையிங்கில் பார்த்தீங்கன்னா பேனிக் பையிங் நடக்குது. டக்குன்னு நடந்துருச்சுன்னு சொல்லி தே பை சம்திங். ஸோ இதில் எமோஷனலாக அவங்க என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே. இப்ப எல்லார் வீட்லயுமே ஒரு பேரண்ட் இருப்பாங்க. எல்டர் பேரண்ட் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல ஒரு 60 பிளஸ் ஒரு பேரண்ட் இருப்பாங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு வீட்ல, நீங்க இதுவரைக்கும் அப்பாவோட மொபிலிட்டி இன்கிரீஸ் ஆகணும்னு சொல்லி என்ன ப்ராடக்ட் வாங்கி குடுத்துருக்கீங்க? நத்திங் மச். ஏன்னா நல்லா நடக்கிறாரு, ஹி இஸ் ஹெல்த்தி அப்படிங்கிறபோது வி டோன்ட் திங்க் ஆஃப் இட் மச். இல்ல. ஓகே. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல வி திங்க் ஹி இஸ் வெரி ஹெல்த்தி. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல. நம்மளோட கரெக்ட். பெர்ஸ்பெக்டிவ்ல. கரெக்ட். பட் அவரு வந்து இண்டிவிஜுவலா நடக்கிறப்ப தான், அவரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்றாரு. அவரு நடக்கிறப்ப கொஞ்சம் செவுரு புடிச்சு நடக்கிறாங்களா? இல்ல கொஞ்சம் தடுமாறி, தடமாறி நடக்கிறாங்களா? அப்ப இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அ வெரி சிம்பிள் ப்ராடக்ட்ஸ். ஒரு சின்ன பேசிக்கான வாக்கிங் ஸ்டிக்கா இருந்தா கூட, அவங்க கீழ விழுகிறத பெருமளவுல தவிர்க்கும். கரெக்ட். இந்த மாதிரி சின்ன மொபிலிட்டி டிவைஸஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எப்பவுமே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதில ஜம்ப் பண்றோமே தவிர, இதுக்கு முன்னாடியே என்ன நடக்குது? அதை எப்படி நம்ம கலெக்டிவா ப்ராப்பரான ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணோம்னா, இத எப்படி நம்ம அவாய்ட் பண்ண முடியும்? அப்படிங்கிறத பத்தி நம்ம யாருமே அத சிந்திக்கிறது இல்ல. அந்த ப்ரிவென்டிவ் கேர சொல்றீங்க. இட்ஸ் இப்போ மத்த விஷயங்கள், இப்போ நம்ம சாப்பிடுற மெடிசின்ஸ் எடுத்துக்கிற ப்ரிவென்டிவ் கேர் நெறைய பேரு தே ஆர் அவேர். ஸோ சுகருக்குனா இப்படி சாப்பிடணும், பிபிக்குனா இப்படி சாப்பிடணும். தே ஆர் ஆல் செட்டுங்க. பட் வென் இட் கம்ஸ் டூ த பிசிக்கல், இந்த ஜீரியாட்ரிக்ன்றபோது ஐ டோன்ட் சீ தே சீ இட் ஆஸ் அ அப்டக்கிள். நான் ஏன் ஒரு வீல் சேர் வாங்கணும் ஆர் மேபி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஏன் நான் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஐ திங்க் தட் இஸ் தி கோர் ரீசன் அவங்க அத டிலே பண்றது கூட இருக்கலாம். இல்ல கண்டிப்பா எல்லா பேரண்ட்டுமே யாருமே டக்குன்னு அத அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அ இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, நான் ரொம்ப வீக்கா இருக்கேனா? இல்ல நான் என்னுடைய ஹேவ் ஐ மூவ் டூ த நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப் ம், ம், அப்படிங்கிற ம், மாரி ம். ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். கண்டிப்பா யாருமே அத யூஸ் பண்றத ரொம்ப ஈஸியா அக்செப்ட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஒன்ஸ் தே நோ வாட் இஸ் தி ரைட் வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் ஒன்ஸ் தே நோ ஹவ் தேர் லைஃப் இஸ் மோர் அண்ட் மோர் பெட்டர் ஆஃப்டர் யூசிங் திஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா ப்ரிஃபரபிளி அவங்களே வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ சர்ச் பண்ணி கேட்டு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இட் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன் சிங்கிள் பாயிண்ட். நீங்க ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அந்த ப்ராடக்ட் அவங்க அனுபவிக்கிறப்ப, அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெட்டரா ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவங்களே அடுத்து வேற ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்ததுன்னா, அதுக்கு தகுந்த மாரி அவங்க என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா ஒண்ணுமே சொசைட்டில வந்து அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? அதுக்குள்ள ஒரு வாக்கிங் ஸ்டிக் புடிச்சிட்டீங்களா? அந்த ஒரு ஹெசிடன்ட் இதுலயே வந்து தே டோன்ட் அக்ரி. அப்போ வாட் கேன் ஈவன் தேர் சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் டூ? அவங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணலாம்? பிகாஸ் தே நீட் ஹெல்ப். ஆனா அவங்க கேட்கறக்கும் ரெடியா இல்ல. இது காமனா எல்லா வீட்லயும் இருக்க சிட்யூவேஷன் தான். ஹவ் டு யூ சீ திஸ்? ஓகே. இது நம்மளோட சொசைட்டில இப்போ ரொம்ப பேசிக்குங்க. நம்ம வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் குடுத்தோம் அப்படின்னாலே, தே ஃபீல் லைக் வை ஷுட் ஐ யூஸ் அ வாக்கிங் ஸ்டிக்? நான் கரெக்ட். என்ன ரொம்ப வீக்கா இருக்கேனா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின் பாயிண்ட்ல தான் ஈஸியா வந்து நிக்கிது. அ ஸோ இது வந்து இத பொறுத்தவரைக்கும் நம்ம உட்கார்ந்து பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இந்த ப்ராடக்ட் நம்ம எதுக்காக எடுக்கிறோம்? இது இது உங்களுக்கு என்ன விதத்தெல்லாம் எம்பவர் பண்ணும்? என்ன எந்த மாதிரி விதங்கள்லாம் உங்களுக்கு இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இந்த ப்ராடக்ட்டோடைய முக்கியத்துவம் என்ன? இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றப்ப சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனா நீங்க ஒரு பெரிய டிசாஸ்டர்லேருந்து பிரிவென்ட் பண்ணலாம். ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்கிறவங்க திடீர்னு டக்குன்னு தல சுத்துது அப்படின்னா, அது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். ஒரு தட் இஸ் கோயிங் டூ பி அன் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் விச் வில் ஆல்சோ இன்கிரீஸ் தியர் டிக்னிட்டி.
ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறத வந்து எவ்வளோ முக்கியத்துவங்கிறது எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணால் அது ரொம்ப தப்பு அப்படின்னு உருவாக்கியிருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய சொசைட்டியில் இதவே வந்து ப்ராப்பர் ஏஜில் ப்ராப்பரான வாக்கிங் ஸ்டிக்கோ வேறு எந்த மொபிலிட்டி எய்டுமே யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான் அப்படிங்கிறதை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. பட் இதில் அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சா என்ன? பிகாஸ் ஒரு ஓல்ட் ஏஜ் பேரண்ட்டை இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லாதனால ஆர் தே ஹேண்டில் வெரி புவர்? அதாவது இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுதா? கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் இது வரைக்கும் நீங்கள் என்ன கலரில் பார்த்துருக்கீங்க? பேசிக் அலுமினியம் ஏதாவது ஒரு பேசிக்கான அது ஒரு காமன் சில்வர் கலரில் மேபி ரேரா ஓகே, தட்ஸ் வாட் பீப்புள் யூஸ் இல்லையா? ஓகே. வை நாட் இன் டிஃப்ரெண்ட் காஸ்மெட்டிக் கலர்ஸ்? காஸ்மெட்டிக்ஸா? எதனால இது வரைக்கும் ஏன் அந்த மாதிரி நீங்கள் எந்த கலர்ஸ்லையும் பார்த்ததில்ல? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. நம்ம எல்லாத்துலேயுமே சாய்ஸ் கேட்குறோம். ம். நீங்கள் சிம்பிளாக ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா, அ மெஹந்திக்கு ஒரு மெஹந்தி ஈவெண்ட்டுக்கு ஒரு ம். அவுட்ஃபிட்டு கம்ப்ளீட் மேக் ஓவர் கேட்குறோம். இதே வந்து அடுத்த ஒரு ஈவெண்ட் ரிசப்ஷன் இருக்குன்னா, அதுக்கு ஒரு கம்ப்ளீட் அவுட்ஃபிட் கேட்குறோம். அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அவுட்ஃபிட் கேட்குறோம். எல்லாமே ஒரே நாள்ல நடந்தாலும், 2 நாள்ல நடந்தாலும், டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸுக்கு தகுந்த மாரி பண்ணணுன்ட்டு எல்லாமே அப்டேட்டடா இருக்கணும்னு சொல்லி கேட்குறோம். ஸோ, அப்போ பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஜீரியாட்ரிக் கேர் மட்டும் ஏன் ஒரே மாதிரி ரொம்ப பேசிக்கா அலுமினியம் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸாவோ, இல்ல பேசிக்கான கலர்ஸ்ல இருக்கணுன்ட்டு விரும்புறோம்? ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு? இல்ல ஆப்ஷன்ஸ் இனிமேல் தான் வரணும். இனிமேல் தான் கரெக்ட். கொண்டு வரணும். ஸோ வாட் வி ஹேவ் டன் பேசிக்கலி ஃபார் தட் இஸ் ஒரு வாக்கிங் ஸ்டிக்ல எடுத்தீங்கன்னா, வி ஹேவ் பாட் 8 டிஃபரெண்ட் கலர்ஸ். ஓகே. ஸோ எல்லாமே ஆர் டிஃப்ரெண்ட் அட்ராக்டிவ் காஸ்மெட்டிக் கலர்ஸ். ஸோ வந்து ஒரு தாத்தா இருக்காங்கன்னா, அந்த காலத்தில ராஜா காலத்தில வந்து மரத்தில வச்ச ஒரு வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணுவாங்க. ம். ஹேண்டிலுமே மரத்திலேயே வச்சு இருக்கும். ஸோ இன்னைக்கு ஓகே. மரத்தில வச்ச ஹேண்டில்ல வச்ச வாக்கிங் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணி மெயின்டெயின் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அதையே கிமிக் பண்ணி, அதே மாரி ஃபினிஷ்ல நம்ம இன்னைக்கு அலுமினியம் பேஸ்டு வாக்கிங் ஸ்டிக்ஸும், ஏபிஎஸ் பேஸ்டு ஹேண்டில்ஸும் கொண்டு வந்து, அதுக்கு ஈக்குவலன்ட்டான ஒரு நல்ல கம்பீரமா இருக்கிற ப்ராடக்ட்டும் நம்ம லான்ச் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் இட்ஸ் ஸோ இட்ஸ் அ கிங் அட்டயர். யாஹ்! ஸோ அது புரியுது. மாரி ப்ராடக்ட்ஸ நம்ம கொண்டு வந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம அவங்களுக்கு இன்னும் வி கெட் ஒன் ஸ்டெப் க்ளோசர் அஹெட் டூ தெம். ஓகே. நீங்க ஒரு நார்மலான ஒரு ப்ராடக்ட்ட வாங்கி நீங்க அவங்கள்ட்ட கொண்டு போறீங்க அப்படின்னா, அதுக்கும் அவங்களுக்கு புடிச்ச மாரி அவங்களுக்கு என்ன கலர்ஸ்ல பிடிக்கும், அவங்களுக்கு என்ன ஸ்டைல்ல பிடிக்கும், அவங்க வந்து சிங்கிள் லெக்கா வாக்கிங் ஸ்டிக் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? இல்ல ஒரு ம். 4 லெக் வாக்கிங் ஸ்டிக்கா இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களா? அதில நெறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில அவங்க என்ன மாரி கேட்குறாங்க, அதில வாட் இஸ் தேர் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறத கொண்டு போறப்ப, ஆட்டோமேட்டிக்கலி தே கெட் அக்யூம் டூ திஸ் சிச்சுவேஷன். அண்ட் இப்போ இந்த மாரி வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவ. அது கிடைக்கல, மொபிலிட்டி லாஸ் ஆகுது. அப்போ அவங்க எப்படி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகுறாங்க? கண்டிப்பா இட் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் இன் தியர் மென்டல் ஹெல்த் அண்ட் வெல்னஸ். ஒரு ஒரு சின்னதா ஒரு தடவ கீழ விழுந்து எந்திரிச்சுட்டாங்க அப்படின்னாலே வந்து, அவங்க அடுத்த தடவ நடக்கிறதுக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்க. ஆ டெஃபினட்டா. ஐ ஹவ் ஒரு சீன். சின்ன யாஹ்! ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஒரு சின்னதா எடுத்து நடக்கணும் அப்படின்னா கூட கண்டிப்பா அவங்க ரொம்ப தூரம் பயப்படுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலா இது அஃபெக்ட் பண்ணுதோ இல்லையோ, மென்டல் ஹெல்த்த ரொம்பவே பாதிக்கும். ஸோ மென்டல் ஹெல்த் வந்து அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, இட் இஸ் மச் அட்வைசபிள் தட் தே ஸ்டார்ட் யூசிங் ப்ராடக்ட்ஸ் லைக் தீஸ். அண்ட் அதனாலேயே மேபி அவங்களுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து தெய் ஃபீல் லைக் எ பர்டன் டூ சில்ட்ரன். ட்ரூ. அவங்களே ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு போயிடுறாங்க. ஈவன் இஃப் த சில்ட்ரன் ஆர் சப்போர்ட்டிவ். இப்போ ரெகுலர் சினாரியோ என்ன, சில்ட்ரன் நாட் சப்போர்ட்டிங், அவங்க வெளியே ஹோம்ஸுக்கு போயிட்டாங்க. செகண்ட் சினாரியோ மேஜரா நான் பார்க்குறது, அவங்களுக்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துருது. இப்போ ஃபேமிலிஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்க நல்லா தான் பார்த்துக்குறோம், வி ஆர் டூயிங் அவர் பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க. பட் வாட் டு தே ஆக்சுவலி மிஸ்? ஓகே. இப்போ வந்து ஒரு வயசான ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவர்னால நடக்க முடியலன்னு சொல்லி ஒரு வாக்கர் வாங்குறாங்கன்னு வைக்கலாம். இந்த வாக்கர் வாங்கி குடுக்கக்கூடிய விஷயங்கள்ல, இவங்க தே ஸ்பெண்ட் குவைட் சம் மனி இன் பையிங் அ வாக்கர். ஒரு நல்ல ம். வாக்கர் வாங்கி கொடுக்கணும்னு ம். சொல்லி வாங்குறாங்க. ம். ம். ஸோ, ம். இதில ஐ வில் டெல் யூ சம் நுவான்சஸ் ம். எந்தெந்த வாக்கர்ஸ யார் யாருக்கு வாங்கணும் அப்படிங்கிறது. ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டீல் வாக்கர் இருக்கு. இப்போ இந்தியன் மேட்ஸ் எல்லாமே ஸ்டீல் வாக்கர் தான். ஸோ, ம். இந்த ஸ்டீல் வாக்கர்ஸ் ஆர் ஹெவி. ஓகே. வெயிட்டா இருக்கும். ஹெவியா இருக்கும். அண்ட் நீங்க ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட் மாடியூல்ஸும் பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். இதுதான் எல்லா பக்கமும் கிடைக்குது. ஆமா. ஓகே. கம்மியா தான் இருக்கும். இதில நான் ஃபோல்டிங் வாக்கர் ஒண்ணு இருக்கு. இப்ப இந்த நான் ஃபோல்டிங் வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பானா ஷேப்ல இருக்கும். கிரீன் கலர்ல இருக்கும். ரொம்ப காமனா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யார் யாருக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த நான் ஃபோல்டிங் ஸ்டீல் வாக்கர் இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு 2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ்க்கு அவங்களுக்கு மறுபடியும் அ அவங்க ஃபுல்லா மறுபடியும் ரீகெயின் ஆகி வர்ற வரைக்கும் தான் தேவைப்படுது அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த ப்ராடக்ட் இஸ் ஓகே அண்ட் ஃபைன். ஓகே. இதே வந்து ஒரு ஃபோல்டிங் ஸ்டீல் வாக்கர் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபோல்டிங் ஸ்டீல் வாக்கர் வந்து சின்ன வயசு உள்ளவங்க ஏதாவது ஒரு ஃப்ராக்சர்,
இல்லை ஏதாவது ஒரு நேரத்தில் சமயங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதுக்கு வந்து அவங்க இந்த வாக்கர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்ல பரவாயில்ல. ஏன்னா ஸ்டீல் ஒரு ஹெவியான மெட்டல். கரெக்ட். அண்ட் ஆல்சோ ஃபார் லாங் ரன் நீங்கள் அதை யூஸ் பண்ணும் பட்சத்தில் அது ரஸ்ட் ஆகும். ஓகே. ஆமாம், ஸ்டீல். ஆட்டோமேட்டிக்காக ரஸ்ட் ஆகும். ஸோ அந்த ரஸ்ட் வந்து ரொம்ப வயசான பேஷண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல சின்ன காயம் ஏற்பட்டது அப்படின்னா அது இன்ஃபெக்ஷியஸாக மாறும். இன்ஃபெக்ஷன் ஆகணும். ஓகே. ஓகே. ஸோ பெரியவங்களுக்கு நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரியாக அலுமினியம் வாக்கர் தான் சஜஸ்ட் பண்ணோம். நம்பர் ஒன் ரீசன், அலுமினியம் இஸ் வெரி லைட் வெயிட். ஓகே. அலுமினியம் வாக்கர்ஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். நம்பர் டூ, அலுமினியம் வாக்கர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் 20 to 22 inches ஆஃப் விட்த் உள்ளே இருக்கும். ஸோ அதுதான் அவங்க உள்ளே நின்று ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்பர் த்ரீ, அலுமினியம் வாக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 7 ஸ்டெப் இருக்கும் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் 7 ஸ்டெப் ஆஃப் ஹைட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஹைட்டாக வாக்கர் வச்சுக்கலாம். இல்லை ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் லோவாக வாக்கரோட ஹைட்டை நீங்கள் கம்மியாக வச்சுக்கலாம். நம்பர் ஃபோர், அலுமினியம் வாக்கர்ஸில் ரெசிப்ரோகேட்டிங் அலுமினியம் வாக்கர்னு ஒன்று வருது. ஸோ இந்த ரெசிப்ரோகேட்டிங் அலுமினியம் வாக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறப்ப உங்கள் கூடயே வாக்கர் வரும். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சே நடக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் வாக்கர் வித் வீல் வருது, ரோலேட்டர்ஸ் வருது. ஸோ இந்த பொருள் நம்ம யாருக்கு எந்த பொருள் வாங்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ இந்த ஐடியா இருக்கும் பட்சத்தில் அவங்க ரைட்டான ப்ராடக்ட்டை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனாலேயே அவங்களால ஒரு கரெக்டான ப்ராடக்ட் வாங்க முடியறதில்ல. ஆமாம், கண்டிப்பாக. வெரி ட்ரூ. எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேமிலிஸ் வந்து இந்த ஏர்லி ஏஜிங்க்கு இந்த கியர்ஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நல்லது? இல்லை, ரைட் அவே. பிகாஸ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய அட்வான்ஸ்மெண்ட் இன் ஹெல்த் கேர் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லாட் ஆஃப் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹவ் கம் அப். நிறைய ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வயசான பேஷண்ட்ஸுமே வந்து தேர் ஹெல்த்தி, பட் ஸ்டில் வயசான பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ 50, 60, 70க்கு மேலே இருக்கக்கூடியவங்க நிறைய பேரும் நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லார் ஃபேமிலிஸ்லேயுமே இருக்கிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு 50, 55 ப்ளஸ் வர்றப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் தெரியுது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது பிபி அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி சினாரியோஸ்னால அவங்களுக்கு கிடினஸ் ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களால ப்ராப்பராக நடக்க முடியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக தட் வுட் பி த ரைட் டைம் டு ஸ்டார்ட் யூஸிங் மொபிலிட்டி எய்ட்ஸ். ஓகே. இப்போது இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அசிஸ்டிவ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து பிராண்டிங்கில் ஈஸியாக மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் வச்சுட்டு லான்ச் பண்ணி அது ஒரு பொசிஷன் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் வாங்குறவங்களுக்கு தெரியாது, கரெக்டான ப்ராடக்ட்னு நினச்சி வாங்கிடுறாங்க. ஹவ் அ ராங் ப்ராடக்ட், they thought it's a right product, but how a wrong product will affect their health? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு சீனியர் பேஷண்ட் வீட்டில் இருக்கிறவங்க பெட் ரிடன் ஆகிட்டாங்க. ஸோ பெட் ரிடன் ஆனாலே அவங்களால நைட்டில் எந்திரிச்சு உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட். கண்ட்ரோல் ஆஃப் யூரினும் அவங்களுக்கு ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸில் அடல்ட் டயப்பர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் இப்போ ரொம்ப காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடல்ட் டயப்பரோட நுவான்சஸே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு ரைட் அடல்ட் டயப்பர் எப்படி சூஸ் பண்ணணும், அந்த அடல்ட் டயப்பர் கரெக்டான ஃபிட்டாக நம்ம ப்ராப்பரான ஃபிட்டில் வாங்குகிறோமா, நம்ம எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ண போகிறோம், ஷார்ட் டேர்முக்கு யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஃபார் ஓவர் அ நைட், ஓவர் பீரியட் ஆஃப் 8 hours யூஸ் பண்ணுறோமா, இப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அடல்ட் டயப்பர் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது அதனுடைய அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி. ஓகே. ஒரு அடல்ட் டயப்பரில் எவ்வளோ கெப்பாசிட்டி ஆஃப் யூரின் வந்து அப்சார்ப் பண்ணி ஹோல்டு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலாக 300 to 400 ml ஒரு பேஷண்ட் வந்து யூரின் ஒன்ஸ் அவங்க யூரினேட் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு 400 ml யூரின் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடிய டயப்பர் நீங்கள் வாங்கணுன்னா மினிமம் 800 to 1000 ml ஆஃப் அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடிய டயப்பர் தான் நீங்கள் வாங்கணும். ஓகே. ஏன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் நைட் வென் இட் இஸ் வெரி கோல்ட் நைட் ஆர் சம்திங் கண்டிப்பாக அவங்க 2 தடவை இல்லை அதுக்கு மேலே அவங்க யூரினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு 1000 ml அப்சார்ப்ஷன் இருக்கக்கூடிய ப்ராப்பரான டயப்பரை நீங்கள் வாங்கினீங்க மட்டும்னா தான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வாங்குகிற டயப்பரே வந்து ஒரு 400 to 500 ml தான் அப்சார்ப்ஷன் இருக்குது, அதுக்கு மேலே அப்சார்ப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நேரம் அது ஒரு வெட்டாக இருக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், யூடிஐஸ் வரும். ஸோ யூடிஐஸ் வந்தது அப்படின்னா அகெயின் அவங்க திரும்பி டாக்டர்ஸ்கிட்ட போய் மெடிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமேல அவங்க தேல் ஹேவ் டு கோ த்ரூ லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். கத்தீட்டர் போடுவாங்க, யூரின் வந்து இனிமேல் டயப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கத்தீட்டர்ஸ் போடுவாங்க. ஸோ இது எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் சால்வ் பண்ணுன்னா
ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரைட் ப்ராடக்ட்டை ரைட் ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து வாங்கிக்கணும். பட் இவ்வளோ தெளிவாக வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களா என்ன? கண்டிப்பாக எந்த பிராண்ட் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் இவ்வளோ கிளியராக சொல்கிறீங்க, இந்த அளவுக்கு அப்போ அதுதானே பெயின் பாயிண்ட்டு, அவங்களோட பெயின் பாயிண்ட்டே அதுதான். இதை சொல்லி அட்ரஸ் பண்ணி ப்ராடக்ட் விற்கிறாங்களா? கண்டிப்பாக யாருமே அதை சொல்கிறதில்ல. வெறுமனே ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்கை வச்சு ரன் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு டயப்பர் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்களே வீட்டில் எடுத்து ஒரே ஒரு டயப்பரை வச்சு நீங்கள் ஒரு 500 ml ஒரு 1000 ml ஆஃப் வாட்டரை ஊற்றி செக் பண்ணி பாருங்கள். மல்டிபிள் பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் எந்த டயப்பர் 1000 ml ஆஃப் அப்சார்ப்ஷனோட இருக்குது அப்படிங்கிறது. ஓகே. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே மார்க்கெட் கிமிக்கில் தான் இருக்குது. மார்க்கெட்டிங் கிமிக்ஸில் மட்டும்தான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ஹைலி ப்ராஃபிட் ட்ரிவன். கண்டிப்பாக. அந்த டயப்பரை பொறுத்த வரைக்குமே தெர் இஸ் ஒன் மோர் பிக் நுவான்ஸ் தட் யூ ஹேவ் டு லுக் இன்டு. டயப்பரோட ரா மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது யாருக்குமே பெருசாக தெரியுதில்ல. 2 டைப் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது. சாப்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர். ஸோ இந்த சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் 2 டைப்பாக இருக்குது. ஒன்று ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல், இன்னொன்று ரீசைக்கிள்டு ரா மெட்டீரியல். ஸோ இந்த ரீசைக்கிள்டு ரா மெட்டீரியல் வந்து ப்ரைஸ் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய மார்க்கெட்ஸ்க்காக பழைய சாப்பை எடுத்து யூஸ் பண்ண சாப் எடுத்து ரீசைக்கிள் பண்ணி மறுபடியும் தே மேனுஃபேக்சர் டயப்பர்ஸ் அட் அ வெரி லோ காஸ்ட். ஸோ இந்த ரீசைக்கிள் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்கன்னா அப்சார்ப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அகெயின் ப்ரோன் டு லாட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். ஸோ ஃப்ரெஷ் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் வால்யூமும் ஜாஸ்தியாக இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்ச ஒரு காமன் மேனால இந்த அளவுக்கு டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? ஸோ ஜென்ரலாக எல்லா ப்ராடக்ட்லையும் சொல்லக்கூடிய விஷயம் தான். இத்தனை நாளாக லேபிள் எதுக்கு இருக்குது அப்படின்னு கூட நிறையா கன்சியூமர்ஸ் தெரியாமல் இருந்தாங்க. கண்டிப்பாக. இப்போ யார் எந்த ப்ராடக்ட்டை வாங்கினாலுமே திருப்பி லேபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் அடல்ட் கேருக்கு எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் ப்ராப்பராக அந்த லேபிளை படித்து பாருங்கள். என்ன கான்டென்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ அப்சார்ப்ஷன் வால்யூம் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே ரைட் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிடும். கரெக்ட். ஐ திங்க் சாப் இஸ் ஆல்சோ இன் அப்பேரல். கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே இருக்குது. இருக்குது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு டயப்பர் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ராப்பர்லி சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. ஒரு பிஐஎஸ் சர்டிஃபிகேஷன் இருக்குது. தேர் லாட் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃபார் இட். யார் வந்து ஒரு ப்ராப்பராக எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் வச்சு இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணி வாங்குறது மச் அட்வைசபிள். நார்மலி இப்போது எங்களுக்கு இப்போ காமன் மேனுக்கு என்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து ப்ராடக்ட்ஸில் உங்களோட ஜீரியாட்ரிக் கேர் ஹெல்த் கேரில் என்ன மாதிரி ஒரு சர்டிஃபிகேஷன் இருந்தால் ஓகேன்னு சொல்லுவீங்க? நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு பிஐஎஸ் சர்டிஃபிகேஷனில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மெடிக்கல் டிவைசஸ் வாங்குறீங்கன்னா சிடிஎஸ்சிஓன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்கணும். சிடிஎஸ்சிஓவில் உங்களுடைய ப்ராடக்டை உங்களுடைய மாடலில் ரெஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட் மாடலுக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சிடிஎஸ்சிஓ லைசன்ஸ் எடுத்துருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு யூ ஹேவ் ஃபேக்ட்ரியோட சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஜிஎம்பி ஃபேக்ட்ரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இது இல்லாமல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸை வாங்குறது மச் அட்வைசபிள் வென் யூஸ் ஃபார் சீனியர் பேஷண்ட்ஸ். உங்களோட இந்த ஃபீல்டில் எல்லா ஃபீல்ட்லையும் ப்ரைஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ ஹவு இஸ் தட் பிளேயிங் இன் யுவர் ஃபீல்ட் அண்ட் ஹவு அஃபோர்டபுள் இஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ்? ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்குமே ஜீரியாட்ரிக் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் there are not a lot of competitors inside. Okay. It's a very wide vast open market to be very frank. Okay. ஸோ ஜென்ரலாக இப்போ நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸை வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. சில ப்ராடக்ட்ஸை ஒரு 10 ரூபீஸ்க்கும் வாங்கி 150 ரூபீஸ்க்கு ப்ளேஸ் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்கே தவிர குவாலிட்டி கான்ஷியஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே. ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை ஒரு நல்ல ப்ராப்பரான ப்ரைஸ் பாயிண்ட்டில் ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது. சீனியர் பேஷண்ட்ஸ் அண்ட் ஃபார் எவ்ரி ஒன், நாட் ஒன்லி ஃபார் சீனியர் பேஷண்ட், வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளட் ப்ரெஷர் மானிட்டர். ஓகே. யா, தட் இஸ் வெரி காமன். யா, பிளட் ப்ரெஷர் மானிட்டர் இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். ஆஃப்டர் கொரோனா ரொம்பவே. யா. ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் மானிட்டர் வந்து நாங்கள் எப்படி நல்ல ஃபீச்சர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம், ஹவு ஃபார் ஆர் வி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த மார்க்கெட் அப்படிங்கிறத ஐ கேன் கிவ் யூ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ப்ளீஸ். ஸோ பிளட் ப்ரெஷர் மானிட்டர் நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய பிளட் ப்ரெஷர் மானிட்டரில் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் டசன்ட் ஹேவ் அ பேக் லைட். நைட் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா லைட்டை ஸ்விட்சை ஆன் பண்ணி எல்லாம் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். பட் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் மானிட்டர்ஸ் எல்லாமே பெரிய எல்இடி ஸ்க்ரீனோட பேக் லைட்டோட தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் 2 பர்சனுடைய மெமரிஸை சேவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே 99 மெமரிஸை சேவ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே. இது இல்லாமல் பிளட் ப்ரெஷர் மானிட்டரில் ரொம்ப காமனாக நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி செக் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருப்போம். 2 மாதம் கழித்து மறுபடியும் மிஷின் எடுத்து பார்க்குறப்ப பேட்டரிஸில் ஆசிட் எல்லாம் லீக் ஆகி மிஷினே வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் நாங்கள் இந்த ப்ராப்ளமை, இது ஒரு மைன்யூட்டான ப்ராப்ளம் தான்,
மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பேட்டரிஸை ரிமூவ் பண்ணி வைங்கன்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதை படிக்க கூட மாட்டாங்க இது யாரும். யாருமே அதை அட்ரஸ் பண்ணுறது கூட இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. பாசிபிளே ஸோ இல்லை. இதை அட்ரஸ் பண்ணியே நாங்கள் ப்ராப்பராக மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி லித்தியம் அயான் பேட்டரி இன்பில்டாக கொண்டு வந்திருக்கோம். நைஸ். ஸோ யூ கேன் ரீசார்ஜ் யுவர் பேட்டரிஸ் வித் அ நார்மல் மொபைல் சி டைப்லேயே ரீசார்ஜ் ஸோ பண்ணிடலாம். நீங்கள் இது யூ கேன் ரீசார்ஜ் ஃபார் மோர் தென் அரௌண்ட் 5000 சர்க்கிள்ஸ் நீங்கள் சைக்கிள்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, உங்களுடைய பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணக்கப்புறமேல் எப்படி இருக்குது, என்ன வேல்யூஸில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு வாய்ஸ் சப்போர்ட்டோடு கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த வாய்ஸ்லேயே வந்து உங்களுடைய ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, உங்கள் ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கா, இல்லை ஏதாவது இர்ரெகுலராக இருக்கா அப்படிங்கிறதையுமே அதுவே வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அகைன் கமிங் பேக் டு த கொஸ்டின், ஹவு அஃபோர்டபுள் ஆர் வி? ஸோ நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸ் பிராண்ட்ஸும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மினிமம் 2000 to 2200க்கு மேலே தான் பேசிக்கான அம்யூனிட்டிஸ் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் மானிட்டரை செட் பண்ணி ப்ரைஸை செட் பண்ணி மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணி. ஐம் நாட் ஷுர் பிகாஸ் எனக்கு தெரியல, பட் அதான் மார்க்கெட்டா? அதுதான் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. Okay, இருக்கக்கூடிய லீடிங் பிராண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், 2000 2200க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸில் தான் செட் பண்ணி பிளேஸ் பண்ணி. அந்த பேசிக் அந்த ஃபிங்கர் மானிட்டர் அந்த ஃபிங்கரில் இருக்கிறதா இல்லை ஆர்மில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குற ஓ சாரி பிளட் ஓகே ப்ரெஷர் மானிட்டர் ஓகே ஓகே 2000 to 2200க்கு மேலே தான் அந்த ரேப் பண்ணி ஓகே ஓகே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸும் அலாங் வித் அ வெரி லார்ஜ் கஃப் சைஸும் சேர்த்து நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் பாயிண்ட்டு 1499 தான். ஓகே. செல்லிங் ப்ரைஸ் ஃபார் த ஹையஸ்ட் செல்லிங் ப்ரைஸ், த மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் இஸ் 1499. ஸோ இதில் காம்பரேட்டிவாக வி கிவ் தெம் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் ஃபார் ஆல் தி கஸ்டமர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன். எப்படி இது உங்களால் பண்ண முடியுது? கண்டிப்பாக பண்ண முடியும். அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேப் இருக்குது, அவ்வளோ பெரிய மார்க்கெட் ஸ்பேஸ் இருக்குது. இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் how you want to place your product in the market, how competitive it should be, and how many features you are ready to give to your customer. கண்டிப்பாக நீங்கள் அவ்வளோ தூரம் சோர்சிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், நம்மளுடைய சோர்சிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, நம்ம என்னென்ன அம்யூனிட்டிஸை எங்கெங்கேருந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியும், எங்கேருந்து சோர்ஸ் பண்ண முடியும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸோடு நம்ம கொடுக்கணும், என்னென்ன ஆப்ஷன்ஸோடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கிளியராக இருந்தோம் அப்படின்னா, ப்ளஸ் யூ ஆல்சோ நீட் டு ஹேவ் அ லார்ஜ் வால்யூம். ஒரு லார்ஜ் வால்யூம் ஆஃப் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் யூ கேன் பிளேஸ் யுவர் ப்ராடக்ட். ஸோ ஐ யூ சேயிங் நீங்கள் எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணுறீங்க? Yes, we have a lot of products that is being manufactured and we have a lot of products that is also being imported from multiple other countries. ஓகே. ஸோ திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்கள் சொல்கிற அந்த பிபி மானிட்டர் ஸ்டஃப் இட்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணது? This is made in India. Okay. So this product is specifically made in India. So few components are imported, but the product is made in India. இந்த ப்ராடக்ட் இந்தியாவில் மேட் பண்ணி இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு கொடுக்கணுங்கிறதே எங்களுடைய பெரிய கனவு. ஓகே. இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் we have launched very recently this blood pressure monitor. ஓகே. ஸோ இவ்வளோ ப்ரைஸ் பாயிண்டில் கொடுக்குறப்போ உடனே மக்கள் மனசில் அந்த ஒரு சீப் இஸ் அஃபோர்டபுள் இஸ் நாட் குட் அப்படிங்கிற ஒரு ட்ரிகர் வரும். அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? டூ யூ எஜுகேட் தம்? அவங்க அதை நம்பி எடுக்கிறாங்களா? we don't sell products based on prices. ஓகே. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ப்ராடக்ட் கேட்குறாங்க அப்படின்னா ப்ரைஸை வச்சு நாங்கள் சேல் பண்ண மாட்டோம், இதுதான் ப்ரைஸு அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல மாட்டோம். we tell them what is the value of that product. நார்மலாக அவங்க வந்து வாங்க வர்றவங்க ஃபஸ்ட் டைம் பையர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஆல்ரெடி வாங்கிட்டு இப்போ அந்த ப்ராடக்ட் இல்லை, அதுக்கு பதில் எனக்கு ஐ வாண்ட் அ பெட்டர் ப்ராடக்ட் அப்படிங்கிறவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க வர்றப்பே மனசில் நான் போன தடவை ஒரு 2000 ருபீஸ் வாங்கினேன், இந்த தடவை நம்ம ஹையஸ்ட் அட்வான்ஸ் மாடல் போகிறப்ப 3000 3500 வந்துடும் அப்படிங்கிற ப்ரைஸ் பாயிண்டில் தான் நினச்சிட்டு வருவாங்க. அப்படித்தான் the market is also happening. அந்த அம்யூனிட்டிஸில் அவங்க என்னென்ன ட்ரீம் பண்ணுறாங்களோ அதை விட ஹையரான ஆப்ஷன்ஸோட நம்ம போன தடவை அவங்க வாங்கின மாடலோடைய ப்ரைஸை விட கம்மியான ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம ஒரு மாடல் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேஷண்ட்ஸ் நோ சொல்கிறதுக்கு ஒரு காரணம், ட்ரையாவது பண்ணி பார்ப்பாங்க கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பர்லி சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்குறீங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ தட் ஈஸி. யூ நீட் டு பாஸ் லாட் ஆஃப் டெஸ்ட். அந்த டெஸ்டிங் எல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ எங்கள் இண்டஸ்ட்ரியிலன்னு இல்லை, உங்கள் இண்டஸ்ட்ரியிலையும் அப்படி தான், எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் அதே தான். பட் ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ குட். நிறைய சப்ஸ்டாண்டர்ட் சப் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரெடிகிட் ஆயிரும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஓகே. ஸோ இது தெரியாமல் வாங்குறாங்க, ஒரு தேவையில்லாத ப்ராடக்ட்டை வாங்கிடுறாங்க, அந்த ப்ராடக்டோட நீடும் சர்வ் ஆகலை, 3 to 6 months கழிச்சு அதோட இது ரியாக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை how will it affect the customer? நிறைய நடக்குது. 3 to 6 months இஸ் வெரி ஐ திங்க் தட் இஸ் அ வெரி லாங் டைம். 3 to 6 வீக்ஸ்லேயே நடக்கும். பிகாஸ் நார்மலாக நீங்கள் எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு உடனே காட்டாது, இட் வில் டேக் சம் டைம். இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் எல்லாருமே வாங்கின ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர். கரெக்ட். ஸோ இந்த ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, விரலுக்கு வச்சாலும் காட்டுது, பென்சிலுக்கு வச்சாலும் காட்டுது. ஸோ இதில் எது ஒரிஜினல் பல்ஸ் ஆக்சிமீட்டர், எது டூப்ளிகேட் பல்ஸ் ஆக்சிமீட்டர்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இதனுடைய பேசிக் சினாரியோ என்னன்னா, CE சர்டிஃபைட் ப்ராடக்ட் எடுக்கணும். CE. Okay. CE சர்டிஃபைட் ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும். ஓகே. CE சர்டிஃபிகேஷன் இல்லாத ப்ராடக்ட்டை யார் வந்து நான் ஒரு ₹100 வாங்கணும், ₹1000 விற்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி விற்றாங்களோ, அது எல்லாமே இந்த மாதிரி ஃபேக்காக வந்த ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நாங்களுமே பல்ஸ் ஆக்சிமீட்டர் பண்ணுறோம். கோவிட் பீரியட்லேயும் பண்ணோம். அதுக்கப்புறமேல இப்பயும் பண்ணுறோம். ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டருங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு அவங்களுடைய பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய பல்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இது எந்த வயசானவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை ஒரு சின்ன ப்ராடக்ட் தான், ஒரு ஒரு $400 to $500 ப்ளேஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் சர்டிஃபைடு ப்ராடக்ட் இல்லாமல் ஒரு காமனான ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் தப்பான ரிசல்ட்ஸ் காட்டினாலுமே ஆட்டோமேட்டிக்கலி பேனிக் ஆகி யூ வில் ஹேவ் டு ரஷ் தெம் டு த ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ வென் யூ பை அ ப்ராடக்ட் யூ மேக் ஷுர் அந்த ப்ராடக்ட் ப்ராப்பர்லி சர்டிஃபைடாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, இந்த ப்ராடக்ட்டு இஸ் வர்த் பையிங் இட் அப்படிங்கிறத பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ஹவு கேன் பீப்புள் நோ தட் ஈவன் பிஃபோர் பையிங்? ஏன்னா எந்த ஐடியாவும் இல்லை. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஓகே. ஸோ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ், எனி மெடிக்கல் டிவைசஸ் தட் யூ டூ, ஜென்ரலாக ஒரு பிராண்ட், நியூ பிராண்ட் யூ see something, they should have all kind of certifications. இல்லை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி CE இருக்கணும், BIS இருக்கணும், ISO இருக்கணும், CDSO இருக்கணும். இது மாதிரி எல்லா சர்டிஃபிகேஷன்ஸும் இருக்கணும். இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னு பாருங்கள். இது இல்லாமல் கண்டிப்பாக அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு வாட் இஸ் தேர் ஹிஸ்ட்ரி, ஹவு ஃபார் ஹவ் தே டன், எத்தனை வருஷமாக இவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, இப்போ வந்த உடனே லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராடக்டா, இல்லை அவங்க ரிப்பீட்டடாக எவ்வளோ நாளாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில், கன்சியூமர்ஸோடைய ஃபீட்பேக் எவ்வளோ தூரம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய ஒரு மொபைலாக இருந்தாலும் ஒரு லேப்டாப்பாக இருந்தாலும் அவ்வளோ ரிவ்யூஸ் படித்து நம்ம வாங்குகிறோம். இது ஒரு ஹெல்த்துக்கு தேவைப்படுற மெடிக்கல் டிவைஸ் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம அதை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி தான் வாங்கணும். ஸோ அந்த பிராண்ட் எவ்வளோ வருஷமாக இந்தியாவில் இருந்திருக்கு, எவ்வளோ வருஷமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேக்ட்ரிஸ்க்கு இருக்குது, ட்ரஸ்டபுளான பிராண்டா, கஸ்டமர் கேர் இருக்காங்களா, திருப்பி நம்ம டவுட்ஸ் கேட்க முடியுமா, வாங்குறதுக்கு முன்னாடி டவுட்ஸ் கேட்டாலும் கிளாரிஃபை பண்ணுறாங்களா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பிஃபோர் சேல்ஸும் கூட நான் வாங்குற ப்ராடக்ட் ரைட்டான ப்ராடக்ட் தானா, கால் பண்ணி கேட்டால் எனக்கு அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்குறாங்களா, இப்படின்ட்டு இது எல்லாமே பார்க்கணும். How do you actually do it? இப்போ உங்ககிட்ட வாங்கல பட் பிஃபோர் பையிங் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா how do you handle them? லாட் ஆஃப் பீப்புள் கால் அஸ் ஃபார் queries. நிறைய பேர் கூப்பிட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் queries கேட்பாங்க. அவங்க சில நேரம் அவங்க கேட்குறது ஃபன்னியான queryயாக இருந்தாலுமே கூட we address them with ப்ராப்பர் ரைட் சொல்யூஷன். ஸோ அவங்களுக்கு அவங்க வந்து கையில் மாட்டினாலே பிபி காட்டுதாமே சார், விரலில் மாட்டினாலே அதெல்லாம் எப்படிங்க சார், உள்ள சிரஞ்சு வச்சு பஞ்சர் பண்ணாமையே, ஒரு நீடில் வச்சு பஞ்சர் பண்ணாமையே சுகர் ரிசல்ட்ஸ் காட்டுதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் எப்படி உண்மையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபேண்டஸியாக பார்க்குற எந்த ப்ராடக்ட்டுக்குமே சர்டிஃபிகேஷன்ஸே இருக்காது. கண்டிப்பாக ஒரு சர்டிஃபிகேஷன்ஸே இருக்காது. சர்டிஃபிகேஷன் இல்லாத ப்ராடக்ட் எதையுமே தயவு செய்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. ஓகே. ஸோ ஒரு பேஷண்ட் கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு கேட்குறாங்க, சார் நான் வந்து வீட்டில் வச்சு சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார், எனக்கு ஒரு வேல்யூ காட்டுது, நான் லேபில் போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு டிஃப்ரெண்ட்டான வேல்யூ காட்டுது. கண்டிப்பாக காட்டும். வீட்டில் காட்டக்கூடிய பிளட் குளுக்கோஸ் சுகர் மிஷின் வந்து 2-3 டைப் ஆஃப் கெமிஸ்ட்ரியில் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குற மிஷினுக்கும் லேபில் அவங்க ரியேஜென்ட்ஸை வச்சு செக் பண்ணுறதுக்கும் +or-10% கண்டிப்பாக வேரியேஷன் இருக்க தான் செய்யும். ஓகே. ஒரே வேல்யூஸை கண்டிப்பாக காட்டாது. மோஸ்ட் ப்ரிஃபரபிளி லேபில் இருக்கிறத தான் டாக்டர்ஸ் எடுத்து பார்ப்பாங்க. வீட்டில் எடுத்து பார்க்குறது ஒரு எமர்ஜென்சிக்கு, ரொம்ப கிடினஸ் வந்துருச்சு, லோ சுகர் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறக்காக பார்ப்பாங்க. சில நேரங்களில் ரொம்ப ஹை சுகர் இருக்கா, எனக்கு காலெல்லாம் மரத்து போயிடுது, அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதுக்காகவும் அதை செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸுக்காக தான் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ். பட் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸும் எனக்கு லேபில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. +or-10% அது நம்ம லேபிள்ஸ்லேயே பிரிண்ட் பண்ணியும் போட்டிருப்பாங்க. இந்த வேல்யூஸ் மைட் டிஃபர் +or-10% அப்படின்ட்டு. கரெக்ட். இப்போது இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சும்மா வாங்கிட்டு போகிறனால ஃபேமிலிஸ் என்ன ப்ரைஸ் பே பண்ணுறாங்க? ஏதாவது ரியல் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன இருக்குது? இல்லை, நிறைய இருக்குது. அதாவது வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு காட் வாங்கணும்னு சொல்லி வராங்க. ஒரு காட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்குறப்ப நம்ம அவங்களுக்கு ரொம்ப தூரம் அட்வைஸ் பண்ணுறோம். சார் நீங்கள் வந்து அந்த பேஷண்ட் மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு காட் வித் வீல் இருக்கக்கூடிய மாடலை எடுத்துக்கோங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் பேஷண்ட்டை மூவ் பண்ணுறதுனாலும், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் மூவ் பண்ணுறதுனாலும், இல்லை மேபி அவரை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்,
ஒரு சினாரியோ வருது, ஒரு சிச்சுவேஷன் வருது அப்படின்னாலுமே, நீங்க வீலோட இருக்கக்கூடிய ஒரு மாடல நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். பட் பேஷண்ட் வந்து இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. நீங்க வெறும் காட் மட்டும் குடுங்க நான் கேர்டேக்கர். பார்த்துக்கிறேன். கேர்டேக்கரோ ம், ம், இல்ல வீட்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய டாட்டர்ஸ் அண்ட் சன்ஸோ ம், ஹூம் எவர் ம், தே ஆர். ம், ம், ஸோ இந்த மாரி இல்லைங்க எனக்கு வந்து வெறும் நீங்க காட் மட்டும் குடுங்க. ம், வீலெல்லாம் வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு ம். வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போனவங்க ஒரே வாரம் 10 நாள்ல திருப்பி கூப்ட்டு, சார் இந்த கார்ட்ல எதுவுமே ஸ்க்ராட்சே இல்ல சார். நாங்க அத குடுத்துட்டு இந்த வித் வீல் வாங்க முடியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வி நோ த ரியல் லைஃப் கேஸ் சினாரியோஸ். ஓகே. இது என்ன நடக்கும்? எந்த மாதிரி மாறும்? என்ன மாரி மாற்றங்கள் ஏற்படும்? அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதே மாரி இந்த கார்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கார்ட்ஸ் பொறுத்தவரைக்கும், பேசிக்காவே நெறைய அதில வந்து வி ஹேவ் லாட் ஆஃப் பேசிக் செக்ஸ் ஆர் தேர். இந்த லைக்? பேசிக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் இருக்கு அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் பெட் வந்து ஈவனா நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் 180 கேஜிஸ் வெயிட் கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே, பட் இப்ப லோக்கல்ல லேத்ல செய்ற ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் நெறைய இப்ப மார்க்கெட்ஸ்ல இருக்கு. ஓகே. பிரைஸ் அது காண்டி. பிரைஸ் பாயிண்ட்‌க்காக. ம், ஸோ ம். இது 100 டூ 120 கேஜிஸ்க்கு மேல கண்டிப்பா அதுல வந்து தாங்காது. வெயிட்டே இருக்காது. ஸோ ஒரு பேஷண்ட் பெட் ரிடன் ஆறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெயிட் கெயின் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 80 படுத்தே படுத்தே இருக்கிறனால, இருக்கனால. ஒரு 80 கேஜிஸ் இருக்கிற பேஷண்ட் ரொம்ப சீக்கிரமா 100, 120ல ஈஸியா வந்துருவாங்க. சில நேரங்கள்ல. அப்படி வர்ற பட்சத்தில நீங்க வந்து ஒரு ஒரு லோவான குவாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் வாங்குறீங்க அப்படின்னா, சில நேரங்கள்ல பிரேக் ஆன இன்சிடென்ட்ஸ் கூட இருக்கு. 2ஆ உடைஞ்ச ஹாஸ்பிட்டல் பெட்டோட இன்சிடென்ட்ஸ் கூட இருக்கு. ஓகே. ஸோ போனதே மெடிகேஷனுக்காண்டி. அதுல போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பவும். இன்னொரு சிரமம் ஆரம்பிச்ச இன்சிடென்ட்ஸ்லாம் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா, பிரைஸ் பாயிண்ட் எவ்வளோ தூரம் நம்ம முக்கியமோ, அதே மாரி நம்ம என்ன ப்ராப்ளம்க்காக போயிருக்கோம், அந்த ப்ராப்ளம்க்கு உண்டான சொல்யூஷன் ஓட ப்ராடக்ட் கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ கரெக்ட். அதில நீங்க போய் யார்ட்ட நீங்க பேசி டிஸ்கஸ் பண்றீங்களோ, அவங்க என்ன கைடன்ஸ் தர்றாங்களோ, அதையும் நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்து வாங்குறது இஸ் மச் அட்வைசபிள். ஸோ நீங்க ஒரு ப்ராடக்ட்ட டிசைன் பண்றப்போ, என்ன டைம் எடுக்கும்? ஒரு ப்ராடக்ட் நீங்க டிசைன் பண்றீங்க. லான்ச்சுக்கு வரைக்கும் என்ன டைம் எடுக்கும்? அண்ட் தட் ஹோல் ப்ராசஸ் எப்படி? ஏன்னா நீங்க டோட்டலி இன்வால்வ்ட் இல்லையா? அதில ஹவ் டஸ் இட் ஆக்சுவலி வொர்க்? நார்மலி ப்ராடக்ட் லான்ச் வில் டேக் சம்வேர் அரவுண்ட் 6 மந்த்ஸ். ஒரு ப்ராடக்ட்டுக்கே. ரைட் ஃப்ரம் டிசைனிங் ரைட் ஓகே, ஃப்ரம் டிசைனிங் ஓகே. ரைட் ஃப்ரம் டிசைனிங் ஐ மீன் ஒரு ப்ராடக்ட்டையே டிசைன் பண்ணி, பேசிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து எனக்கு என்ன மாரி ப்ராடக்ட் வேணும்? என்ன ப்ராப்ளம்க்காக நான் ப்ராடக்ட் இப்ப நான் டிசைன் பண்றேன்? அது எப்படி கஸ்டமருக்கு ரைட் ஃபிட்ல இருக்கும்? இந்தியன் மார்க்கெட்டோட கஸ்டமருக்கு எப்படி ரைட் ஃபிட்ல இருக்கும்? இது ம். என்ன கரெக்ட்டான பிரைஸ் பாயிண்ட்ல எப்படி கொண்டு வர முடியும்? என்ன வால்யூம்ஸ்ல கொண்டு வரணும்? அட் த சேம் டைம் கஸ்டமருக்கு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் அ வெரி குட் அஃபோர்டபிள் பிரைஸஸ் ம். அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ இது எல்லாமே செட் பண்ணி, நீங்க ஒரு ப்ராடக்ட்ட பல்க் மேனுஃபேக்சர் பண்ணி, சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொண்டு வர்றதுக்கு மினிமம் 6 மந்த்ஸ் எடுக்கும். ஓகே, ஓகே. ஸோ இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸில இப்போ நம்ம எங்களோட அப்பேரல் சின்ஸ் யூ ஆர் இன் திருப்பூர் உங்களுக்கும் தெரியும். இப்போ இந்த ஆர்கானிக் காட்டன், இப்போ இது சுப்ரீமா காட்டன், தீஸ் ஆர் ஆல் அந்த ஒரு ஏ கிரேட்ஸ். அந்த மாரி நம்மளோட இதில வாட் டு யூ கால் ஏ கிரேட்ஸ்? ஓகே. இப்போ நீங்க நார்மலா ஒரு வீல் சேர் எடுக்குறீங்க அப்படின்னா, யூ கேன் டூ டூ 2 டைப்ஸ் ஆஃப் வீல் சேர்ஸ். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நார்மல் ரெக்ஸின்லயே பண்ண முடியும். ம், ஸோ ம், ம். ரெக்ஸின்ல பண்றது எல்லாமே இந்தியன் மேட் வீல் சேர்ஸ் எல்லாமே பிரைஸ் கான்ஷியஸா ரெக்ஸின்ல பண்றாங்க. ஓகே. நார்மலான ரெக்ஸின்ல ம், பண்றாங்க. ம், ம். ஸோ இப்போ நீங்க வீல் சேர்ல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு சீனியர் பேஷண்ட், ஒரு சீனியர் அடல்ட், ஒரு சீனியர் பேரண்ட் வீல் சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. அவங்கனால யூரின் கண்ட்ரோல் இல்லாம யூரின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹவ் வில் யூ கிளீன் இட்? ரொம்ப இட் டஃப் இஸ் தான். கோயிங் டூ பி அந்த சீட் வந்து அப்சார்ப் பண்ணிரும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அது நீங்க எங்க கொண்டு போய் எப்படி வாஷ் பண்ணி எப்படி இருந்தீங்கனாலுமே, அதே மாரி தான் இருக்க போகுது. கிளாத் பேஸ்டு ரெக்சின்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ். ம், ம். இதே நீங்க லெதர் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ரெக்சின் மெட்டீரியல்ஸ் வந்து இம்போர்ட்டட் வீல் சேர்ஸ் எல்லாத்துலயுமே கிடைக்குது. ஸோ நீங்க அதுல என்ன நடந்தாலுமே, யூ ஜஸ்ட் வைப் இட் ஒன்ஸ், இட் இஸ் கிளீன் அண்ட் யூ கேன் யூஸ் இட் அகைன். அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் வில் மேக் எ டிஃபரன்ஸ். நீங்க ஒரு நார்மலான ப்ராடக்ட்ட பிரைஸ் பாயிண்ட்ட மட்டுமே நம்ம அட்ரஸ் பண்ணி போகாம, என்ன ரைட் சொல்யூஷனுக்கு நமக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத ம். அட்ரஸ் பண்ணி போனோம் அப்படின்னா, கண்டிப்பா யூல் டெஃபினெட்லி கெட் அ குட் ரேஞ்ச் ஆஃப் ஐடியா. என்ன ப்ராடக்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அ நெறைய பேர் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த ஒரு ரிக்வயர்மெண்ட்டே நீங்க இத வாங்குங்க. இந்த மொபிலிட்டிக்கு நீங்க இத வாங்கிக்கங்கன்னு சொல்லி சஜஷன் குடுக்குறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது ப்ரிஃபரபிளா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் பிசிஷியன்ஸ் வந்து லெட்ஸ் சே வாக்கிங்கா இருக்கலாம், இல்ல வீல் சேர்ஸா இருக்கலாம். இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்றதுல என்ன மைண்ட்ல வச்சு சொல்லுவாங்க? இப்போ ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு. அவருக்கு ஸ்டாமினாவே இல்ல. ம். ஆனா அவர வந்து கொஞ்சமாவது டெய்லி நடக்க வைக்கணும். ம். அவரு ரொம்ப நடக்காம இருந்தாரு அப்படின்னா, ரொம்ப வீக் ஆயிருவாரு. ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டன் ஆயிடும். ம். அப்படிங்கிறப்ப, நம்ம அவருக்கு வந்து நார்மலான வாக்கர சஜெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க, ஒரு டாக்டர்.
ஒரு டாக்டர் வந்து நீங்கள் இந்த வாக்கர் வித் வீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ம். அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்ம உடனே என்ன நினைப்போம்னா, எப்பா வீல் இருக்கிற வாக்கர்லாம் அப்படி வாங்கி வலிக்கு விழுந்துருவாங்கப்பா அப்படின்னு. இல்ல நீங்க சயின்ஸ் சொன்னோனே தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஆமா. சயின்ஸ் டஸ் நாட் ஒர்க் தட் வே. ஸோ வாக்கர் வித் வீல் அப்படின்னா நார்மலாக என்ன நடக்கும்னா, நீங்கள் தூக்கி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வாக்கர் அப்படியே தரையிலேயே தள்ளிட்டே போகலாம். பட் அட் த சேம் டைம் பின்னாடி இருக்கக்கூடிய புஷஸ் வந்து ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா, கண்ட்ரோலை மீறி சர்ருன்னு முன்னாடி போய் விழுந்துறவும் மாட்டோம். அட் த சேம் டைம் தூக்கி வைக்கணுங்கிற அவசியமும் இருக்காது. தரையும். ஆமா. ஸோ இது வந்து ஒரு காமனான ஒரு ப்ராடக்ட் தான். இது யாருக்கு இந்த ப்ராடக்ட்ட பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு டாக்டருக்கோ, இல்ல ஒரு பிசிஷியன் ஆர் பிசியோதெரபிஸ்ட்க்கு கண்டிப்பா தெரியும். அத மைண்ட்ல வச்சு தான் அவங்க அந்த ப்ராடக்ட்டும் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ அவங்க சஜெஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா என்ன ரீசனுக்காக சொன்னாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு, அதே ப்ராடக்ட்ட வாங்குறது மச் அட்வைசபிள். ஓகே. அண்ட் ஆல்சோ நீங்க ஒரு வாக்கர் வாங்குறீங்க, நார்மலா ஒரு வாக்கர் வாங்குறீங்க அப்படின்னா, பிரைஸ் கான்ஷியஸா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, வாக்கர்ஸோடைய புஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிவிசி புஷஸ் குடுக்குறாங்க. ஓகே. ஸோ பிவிசி புஷஸ்ன்னு வாங்குறக்கும், நீங்க ஒரு நல்ல குவாலிட்டி ரப்பர் புஷ் வாங்குறக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பிவிசி புஷஸ்ல உங்களுக்கு சுத்தமா கிரிப்பே இருக்காது. ஓகே. நீங்க வந்து தட் இஸ் தி ஒன் ஆஃப் தி வொர்ஸ்ட் திங் தட் கேன் எவர் பி கிவன் ஃபார் அ வாக்கர். பட் நீங்க ரப்பர் புஷஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அதுதான் ப்ராப்பர் ஃப்ரிக்ஷனும், ப்ராப்பரான சப்போர்ட்டும் குடுக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்க ரொம்ப பார்த்து தெளிவா பார்த்து தான் வாங்கணும். ஒரு ஒரு மாரி சீனியர் பேஷண்ட்ஸ்க்கு நீங்க வாங்குறப்ப இது எல்லாமே நம்ம பார்த்து தான் சூஸ் பண்ணி வாங்கணும். ஓகே. ஸோ யூ ஹேவ் வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு 6 டிவிஷன் 7 டிவிஷன் சொன்னீங்க உங்க ரீஹாப் ப்ரோக்கு. ஸோ கம்ஃபர்ட், சேஃப்டி, மொபிலிட்டி இத வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றப்ப எப்படி அத பொசிஷன் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எது? செகண்ட் எது? தேர்ட் எது? Okay, we have, to be very frank, we have around 200 plus SKUs of products. ஓ! ஓகே. So for the past 10 years, we have been doing this. ஒரு 200 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நம்ம டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நைஸ். ஸோ நீங்கள் கம்ஃபர்ட், சேஃப்டி ஆர் அண்ட் மொபிலிட்டி. மொபிலிட்டி இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் தட் வி வுட் see இஸ் சேஃப்டி. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோன்னா, ஹவு சேஃப் இட் இஸ் ஃபார் தெம் டு யூஸ். எவ்வளோ தூரம் அவங்க சேஃபாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். என்ன நடக்கும்? அவங்க எப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்ன ஹேப்பன் ஆகலாம்? என்னென்ன நடக்கும் ஓகே. அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் இஸ் மொபிலிட்டி. நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடியதுக்கு முக்கியமான ஒரு விஷயமே அவங்களோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை விட கொஞ்சம் கம்ஃபர்ட்னஸ் கம்மி இருந்தாலுமே மொபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுவோம், மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் வுட் பி கம்ஃபர்ட். ஈவன் தோ கம்ஃபர்ட் கம்ஸ் லாஸ்ட், பட் வி ஆல்வேஸ் மேக் ஷுர் எந்த பேஷண்ட் யூஸ் பண்ணுறோம் அவங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை விட நல்ல கம்ஃபர்டபுளான ப்ராடக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. சரி, அப்படி நீங்க சொல்ற மாரி இது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். பட் இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்ல என்ன இருக்கு? ஆனா ஒரு பேசிக் ஃபீச்சர் தான். சின்ன ஒரு சரி. என்ஹான்ஸ்மென்ட் தான். ஒரு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துக்கங்க. இப்போ ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு உட்காந்துருக்கிறப்பையும் நின்று யூஸ் பண்ணுறப்ப தட் இஸ் ஃபைன், ஒரு பிரச்சனை இல்லை. உட்காந்துருக்கிறப்ப ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை ஓரமாக வச்சிரும், மறுபடியும் எடுக்கிறப்ப தான் எந்திரிப்போம். வாக்கிங் ஸ்டிக்கோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி எந்திரிக்கிற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது ப்ராடக்ட் பார்த்துருக்கீங்களா? அதாவது புடிச்சு எந்திரிக்கிற மாரி. வாக்கிங் ஸ்டிக்கில் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, உட்காந்துருக்கிறப்ப வாக்கிங் ஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஹேண்டில் பிடிச்சி எந்திரிக்கிற மாதிரி நீங்கள் எங்கேயா பார்த்து நார்மலி அதிலேயே தானே ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, அதிலே ட்ரை பண்ணுறப்ப அவங்களுக்கு சப்போர்ட் வந்து ஸ்லிப் ரொம்ப ஜகிள் ஆகும். ஓகே. நாங்கள் இப்போ கொண்டு வந்திருக்க ப்ராடக்ட் வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது. அந்த வாக்கிங் ஸ்டிக்கில் செப்பரேட்டாக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் சிட்டிங் பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த பொசிஷனில் வாக்கிங் ஸ்டிக்கோட ஹேண்டில் இப்படி இருக்குன்னா, இந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹேண்டில் நீங்கள் பிடிச்சிட்டு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் எந்திரிக்க முடியும். எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாக்கிங் ஸ்டிக் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் ஆட்டோமேட்டிக்காக ரிட்ராக்ட் ஆகிக்கும். ஓ நைஸ். வி ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு லான்ச் திஸ் இன் இந்தியா. Nobody has ever launched this. இந்தியாவில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மாதிரி நிறைய நுவான்சஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தான் நாங்கள் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணுறோம். யூ டோல் 200 SKUs சொன்னீங்க. அதில் உங்களோட ஃபாஸ்ட் மூவிங் SKUs வந்து இதெல்லாம் என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? ஓகே, ஜென்ரலாக ப்ராடக்ட் வைஸில் நம்ம ப்ராடக்ட் பேஸில் பார்த்து இப்போ நம்ம பண்ணுறப்ப இப்போ ரைட் நவ் கரண்ட்லி ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் ஆர் தி ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ். ரீசன் என்ன ரீசன்னா, இப்போ எவ்ரி ஒன் ஹேஸ் காட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம நார்மலான பெட்டில் வச்சு நம்ம அப்பாவையும் அம்மாவையும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்க முடியாது. ஓகே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்தே இருக்கிறாங்க, ஒரு நார்மலான பெட்டில் படுத்தே இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு லங்ஸில் வந்து லிக்விட் அக்யூமுலேட் ஆக ஆரம்பிக்கும். படுத்தே இருக்கிறப்ப. ஓகே. ஸோ ரொம்ப நாளாக படுத்தே இருந்தாங்க அப்படின்னா லங்ஸில் ரொம்ப லிக்விட் அக்யூமுலேட் ஆகிடுச்சு அப்படின்னா நிமோனியா வரும்.
நிமோனியா வந்தால் ஷார்ட் ஆஃப் பிரெத் வரும். தென் ஆட்டோமேட்டிக்லி இட் கோஸ் டு அ வர்ஸர் கண்டிஷன். வென்டிலேட்டர்னா ஸோ தென் இட்ஸ் வர்ஸர் வெரி டஃப். கண்டிஷன்ஸ்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் பெட் ரிட்டனாக இருக்கிறாங்க அப்படின்னா பேசிக் ப்ரிஃபரன்ஸாகவே சிங்கிள் கிராங்க் டபுள் கிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சிங்கிள் ஃபோல்ட் டபுள் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஸை தான் பேசிக்காக எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க. இது மேனுவலில் வருது, எலக்ட்ரிக்கில் வருது, தட் இஸ் அப் டு தேர் சாய்ஸஸ். பட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சில நேரங்களில் படுத்திருக்காங்க, காலில் ரொம்ப வீக்கம் அதிகமாக இருக்குது, கால் வீக்கம் வத்தலை அப்படின்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 தலகாணி வச்சு மேலே 2 பில்லோஸை வச்சு அதுக்கு மேலே காலை வச்சு கரெக்ட். படுக்க வைப்பாங்க. பட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் பெட்ஸில் நீங்கள் கீழே மட்டும் ரொட்டேட் பண்ணீங்கன்னா லெக்ஸ் மட்டும் லிஃப்ட் ஆகும். கரெக்ட். அப்படிதான். அந்த மாதிரி இருக்கும். இல்லை சில பேருக்கு நீங்கள் சாப்பாடு ஃபீட் பண்ணணும், அவங்க எந்திரிச்சு மட்டும் உட்காரணும், ரொம்ப நேரம் படுத்தே இருக்காங்க, நீங்கள் எந்திரிச்சு உட்காரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சிங்கிள் ஃபங்க்ஷன் காட்டில் முதுகை மட்டும் தூக்கி உட்கார வச்சுக்கலாம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் வந்து இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் யார் யார் சீனியர் பேரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி சினாரியோவில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வெரி குட் ப்ராடக்ட் தட் இஸ் செல்லிங் இன் ஹையர் வால்யூம். ஓகே. ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி ஆஸ் அ கஸ்டமராக என்ன கேட்கணும் ஜீரியாட்ரிக் கேரில்? ஓகே. நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் இப்ப வாங்க போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ராடக்ட் நேம டைரக்ட்டா சொல்லி கேட்காம, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்லி ப்ராடக்ட்ட கேளுங்க. ஆனால் எல்லாருமே எடுத்தோன்னே எனக்கு ஒரு வீல் சேர் வேணும், இல்லை எனக்கு ஒரு வாக்கர் வேணும். வாக்கர் டேரெக்டாக அவங்க அதுதான் அப்படின்னு அவங்க தான் டிசைட் கேட்குறாங்களே பண்ணிட்டு தவிர, தான் வருவாங்க. டிசைட் பண்ணி ப்ராடக்ட் நேம தான் சொல்லி கேட்குறாங்களே சில டைம் தவிர. பிராண்டே சொல்லி கேட்பாங்க. ஆமா. ம். பட் அத விட நான் எப்பவுமே என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஒரு ஃபாதருக்கோ, இல்ல ஒரு மதருக்கோ நீங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னா, ஏங்க இப்ப அவங்க வந்து நடக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் தெரியுது. கொஞ்சம் தவறி தவறி நடக்கிறாங்க. என்ன ப்ராடக்ட் நான் சூஸ் பண்ணா ரைட்டா இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. அப்படிங்கிறத நீங்க கேட்கணும். ஸோ ம். அப்ப அதுல வந்து நீங்க வாக்கிங் ஸ்டிக் வாங்கலாம், இல்ல வாக்கர் வாங்கலாம். அப்போ அவங்க என்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் தர்றாங்களோ, அத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சூஸ் பண்றது இஸ் மச் பெட்டர். ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்டு மொபிலிட்டி ஈகோசிஸ்டம்ஸ் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓவர் அ சிங்கிள் ப்ராடக்ட் ஒரு இண்டிவிஜுவல் ப்ராடக்ட். வை இஸ் தட்? இல்ல இப்ப நீங்க ஒரு பேஷண்ட் பெட் ரிடன் ஆறாங்க அப்படின்னா, நீங்க ஒரே ஒரு ப்ராடக்ட்ட குடுத்து, அவங்களுடைய சிக்னஸ் எல்லாமே கியூர் பண்ண முடியாது. டஃப் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக் குடுத்தோனே, மை ஃபாதர்ஸ் ஹெல்த் வில் கெட் மச் பெட்டர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வாக் பண்றதுக்கு ஒரு வாக்கிங் ஸ்டிக் வேணும். கரெக்ட். படுத்திருக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட் வேணும். ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பெட்டோ, இல்ல டபுள் ஃபோல்ட் பெட்டோ வேணும். இதே வந்து அவங்க ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டூ ஹேவ் சேஃப்டி ஹேண்ட் ரெயில்ஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க மூவ்மெண்ட்ஸ் வேணும்னா, ஒரு ரோலேட்டர் குடுக்கலாம். ரோலேட்டர் இஸ் நாட் காமன் இன் இந்தியா. ரோலேட்டர் இஸ் அ வெரி பேசிக் ப்ராடக்ட் தட் இஸ் வெரி காமன் அவுட்சைட் இந்தியா. ஸோ ரோலேட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, வாக்கர் மாரியே இருக்கும். பட் யூ வில் ஹேவ் பிரேக்ஸ் அட்டாச்ட் டு இட். அண்ட் நீங்க அதில வந்து நீங்க ஏதாவது பொருட்கள் ஷாப் பண்றீங்கன்னா, அதில வச்சுக்கலாம். இல்ல நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னா, அந்த ரோலேட்டர்ல திரும்பி நீங்க சேர் மாரி உட்காந்துக்கலாம். அப்படி ம். இல்லன்னா, அதே ப்ராடக்ட்ட நீங்க மூவ் பண்ணிட்டே கூட நீங்க யூ கேன் டேக் இட் அண்ட் கோ அவுட் வேர் எவர் யூ விஷ். ஸோ ம். இந்த மாரி ரோலேட்டர் ப்ராடக்ட்டா இருக்கட்டும். இல்ல வீல் சேர்ஸ்லயே தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் வீல் சேர்ஸ். நீங்க பெட்ல படுத்திருக்கிறவங்க அப்படி வீல் சேர்ல எடுத்து உட்காரணும் அப்படின்னா, நீங்க ஹேண்ட் ரெஸ்ட் தூக்குற மாரி வீல் சேர் வாங்கணும். காமன் வீல் சேர் வில் நாட் வொர்க் அவுட். ஸோ ம். இந்த மாதிரி தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு பேஷண்ட் கொஞ்சம் இஃப் தே கெட் சிக், அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ்டு மொபிலிட்டி அசிஸ்டன்ஸ் வேணும், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரைஸ்டு ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வாங்குறது இட் இஸ் மச் ஈசியர் அண்ட் பெட்டர் ஃபார் தெம். ஒரே ஒரு வாக்கிங் ஸ்டிக் குடுத்து, நீங்க இந்த வாக்கிங் ஸ்டிக்லயே வெளிய சுத்துனாலும் சுத்திட்டு வாங்க. இல்ல இதே வாக்கிங் ஸ்டிக்க நீங்க வீட்லயும் யூஸ் பண்ணுங்க. நீங்க அப்படின்னு சொல்றது இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ். அந்த டைமுக்கு அது பர்பஸ் சர்வ் ஆகாம யா. போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு என்னென்ன சினாரியோஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிற மொபிலிட்டி நீட்ஸ்க்கு வி வில் ஹேவ் டு கிவ் தெம் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதே மாரி இப்போ மெடிக்கல் ரெப்ஸ் எல்லாம் தான் வந்து டாக்டர்ஸ்க்கே சஜெஸ்ட் பண்ணுவாங்க. சார் இதுக்கு இது, இதுக்கு இதுன்னு சொல்லி பிராண்ட் வைஸா வந்து தே டேக் ஆர்டர்ஸ். ஸோ அது மாதிரி இந்த பையிங்லயும் ஜீரியாட்ரிக் பையிங்லயும் டாக்டர்ஸ் அண்ட் பிசியோதெரபிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? டு தே ஆக்சுவலி ஸ்பெசிஃபை எ பிராண்ட் இந்த பிராண்ட் வாங்குங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றாங்களா? இல்ல சில ப்ராடக்ட்ஸ் நல்ல வேல்யூஸ் இருக்கிறப்ப கண்டிப்பா அந்த பிராண்ட் ப்ராடக்ட்டே வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றது உண்டு. ஓகே. பட் சர்ப்ரைசிங்லி இப்போ நிறைய ட்ரேட் ஷோஸ்ல நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வி ஷோகேஸ் தெம் அட் லாட் ஆஃப் ட்ரேட் ஷோஸ். இப்போ சர்ப்ரைசிங்கா நிறைய டாக்டர்ஸ், நிறைய ஃபிசிஷியன்ஸ் அண்ட் நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாருமே டைரக்ட் ட்ரேட் ஷோஸ் வந்து ப்ராடக்ட்ட பத்தி லேர்ன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் புதுசா வருது, நம்ம இப்போ புதுசா லான்ச் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்க ஷோகேஸ் பண்ணுவோம். அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, "என்னங்க ஒரு வாக்கிங் ஸ்டிக்ல இவ்ளோ கலர்ஸ் வச்சிருக்கீங்களா? வாக்கர்ஸ்ல இவ்ளோ வெரைட்டீஸ் ஆஃப் வாக்கர்ஸ், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வாக்கர்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு கமோட் சேரா இருந்தாலுமே இவ்ளோ ஃபோல்டிங் இருக்கக்கூடிய கமோட் சேர்ஸ்லாம் இருக்கா?"
அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு சர்ப்ரைசிங்கா வந்து நிறைய லேர்ன் பண்றாங்க. ஸோ தேர் ஆல்சோ ரெடி டூ அக்செப்ட். இப்போ என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ் வருது, புது இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எத நம்ம ரைட் பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து சஜெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், அந்த மாரி ட்ரேட் ஷோஸ்ல நிறைய வந்து தே ஆர் லேர்னிங் அபவுட் த ப்ராடக்ட். தே ஆர் ஆல்சோ ரெக்கமெண்டிங் ஃபார் தி பேஷண்ட்ஸ். இப்போ வி ஹவ் ஸ்போக்கன் அபௌட் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒரு காமனா மூவ் ஒரு ப்ராடக்ட், ஒரு நல்ல ஒரு பேசிக்கான டெய்லி லைஃப் ப்ராடக்ட், ஒரு பெயின் பாயிண்ட்ட நல்லா சால்வ் பண்ணுதுன்னா, என்ன மாரி இருக்கு நம்மட்ட? ஏன் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா, எல்லாருமே மெடிகேஷன்ஸ் எடுக்குறாங்க. அப்ப நம்ம வீட்ல வயசானவங்க இருக்கிறாங்க. ஒரு ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, ஒண்ணு நம்ம கூடயே இருந்து பக்கத்திலேயே இருந்து எடுத்து குடுக்கணும். டெஃபினட்டா. ஏன்னா இல் காலையில என்ன, மதியானம் என்ன என்னன்னு எடுத்து தெரியாது. எடுத்து தரணும். இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு சார்ட் பண்ணி தரணும். ஜென்ரலா என்ன சொல்லுவோம், அப்பா, அம்மாக்கு மெடிசின்ஸ் குடுத்துட்டாங்கன்னா, மஞ்ச கலர் மாத்திரை காலையில, சிவப்பு கலர் மாத்திரை நைட்டு, மதியானம் வெள்ள கலர் மாத்திரை. இப்படிங்கிறத நம்ம சொல்லிக் குடுப்போம். இத இப்படி பண்ணாம, கொஞ்சம் அட்வான்ஸ்டா பார்க்கணும்னா, இன்னைக்கு நெறைய ஆர்கனைசர்ஸ் வந்துருச்சு. ஸோ, அதில நம்ம ஒரு ப்ராடக்ட் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, பில் ஆர்கனைசர்ன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கோம். ஸோ, இந்த விஷயங்கள்ல இது நம்ம மெடிசின சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸு, நெறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஆர்கனைசர்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. நம்ம இதில ஒரு நல்ல பெக்குலியரான ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு ஹேண்டியா நீங்க ஒரு ஹேண்ட் பேக்லயே கேரி பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சின்ன பில் ஆர்கனைசர் ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். ஸோ, இந்த பில் ஆர்கனைசர்ல பார்த்தீங்கன்னா, 7 டேஸ்க்கு தனித்தனி இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 7 டேஸுக்குமே மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டுன்னு தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. இந்த 7 டேஸையும் நீங்க ஒரே கேஸ்ல வச்சுட்டு, அது கூட பில் கட்டர் அண்ட் க்ரஷருமே இருக்கு. ஓகே. ஸோ, நீங்க பாதி மாத்திரை தான் சாப்பிடணும், அரை மாத்திரை இல்ல 1/4வாசி மாத்திரை தான் அவ்வளோதான் சாப்பிடணும் டோசேஜ் எடுக்கணும். அப்படின்னாலுமே, அத நீங்க கட் பண்ணிக்கலாம். மாத்திரையா முழுங்க முடியல, எனக்கு வந்து நீங்க கிரஷ் பண்ணி பவுடரா குடுங்க அப்படின்னாலுமே, நீங்க அதில இருக்கக்கூடிய க்ரஷர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இது எல்லாமே கம்பைன் பண்ணி, ஒரே ஒரு சின்ன வாட்டர் ப்ரூஃப் கேஸ்ல கொண்டு வந்து, ஒரு பில் ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்தியால ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இவ்ளோ ஃபீச்சர்ஸோட இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட லான்ச் பண்ணது நம்ம பிராண்ட் தான். நைஸ், நைஸ். எஸ். ஸோ இவ்ளோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் எஸ்கியூஸ்ல ஆ இப்போ ரீட்டெயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எய்தர் இட் ஹேப்பன்ஸ் ஆன்லைன் இல்லன்னா ஆஃப்லைன். ஆஃப்லைன் நம்மளோட ரூட்டிங் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? ஆஃப்லைன்ல வி ஹேவ் வெரி குட் பிரசன்ஸ் இன் ஆல் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு ம். ஃபுல்லா நமக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்கு. வி ஹேவ் ஸ்டாக்கிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் வி ஆல்சோ சப்ளை ஃபார் டைரக்ட் ரீட்டெய்லர்ஸ். நம்ம இதே வந்து கேரளால வந்து நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. அது இல்லாம நம்ம டைரக்ட்டாவும் சப்ளை பண்றோம். வி ஹவ் ஆல்சோ ஸ்டார்ட்டட் சப்ளையிங் ஃபார் பார்ட்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா அஸ் வெல். மகாராஷ்டிராலயும் சில கிளையண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளோட ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டு, காமன் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்களோ இல்லையோ, சில விஷயங்கள் கிடைக்காத ப்ராடக்ட்ஸு, நீங்க இதெல்லாம் ரொம்ப யூனிக்கா வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேடி பார்த்து நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்க. நைஸ். கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ், பார்ட்ஸ் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்லயுமே சில பேர் வாங்குறாங்க. பட் ஸ்ட்ராங்கா இப்போ வி ஆர் பிரசன்ட் இன் தமிழ்நாடு ஆஸ் வெல் அஸ் இன் கேரளா. ஆல்சோ இது மட்டும் இல்லாம வி ஆல்சோ ஹேவ் எக்ஸ்போர்ட் சேனல்ஸ் ஆஸ் வெல். நம்ம சில கண்ட்ரீஸ்க்குமே நம்மளோட ப்ராடக்ட்ஸ வந்து நிறைய நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டும் இருக்கிறோம். வாட் இஸ் ஒன் மஸ்ட் ஹேவ் ப்ராடக்ட்டுங்க? ஸோ யூ ஸ்போக்கன் அபவுட் எக்ஸ்டென்சிவா நெறைய பேசியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்லாம் கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும்னா, வாட் வுட் யூ சஜெஸ்ட்? ரொம்ப சின்ன ப்ராடக்ட், ஒரு பேசிக்கான ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகே. இப்ப ஒரு வீட்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலும் சரி, ம். ரொம்ப அதிகமா விளையாடக்கூடிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி, வீட்ல ஓகே. பெட்லயே பெட் ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க பேஷண்ட்ஸா இருந்தாலும் சரி, பெயின் மேனேஜ்மென்ட் இஸ் வெரி பிக். பெயின் மேனேஜ்மென்ட் தெரப்பி அப்படிங்கிறது இட் இஸ் ஹியூஜ். ஓகே. இப்போ பெயின் மேனேஜ்மென்ட் தெரப்பில தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நார்மலா நம்ம என்ன செய்வோம், ஒத்தடம் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட் வாட்டர் பாட்டில்ல சுடு தண்ணி ஊத்தி, நம்ம அந்த ஹாட் வாட்டர் பாட்டில வச்சு எடுப்போம். இட் டேக்ஸ் அனதர் பெர்சன் டூ பிரிப்பேர் ஆல் திஸ் அண்ட் கிவ் அஸ். ஒருத்தவங்க ரெடி பண்ணி எல்லாம் குடுத்தாங்கன்னா தான் நம்மனால யூஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போ நாங்க அதில என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு இது கொண்டு வந்திருக்கோம். ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ, இந்த ப்ராடக்ட்ட நீங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில வச்சு ஃப்ரீஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து ஐஸ் பேக் மாரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதே ப்ராடக்ட்ட நீங்க மைக்ரோவேவ் ஓவன்ல 30 செகண்ட்ஸ் வச்சு, நீங்க ஓவன் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா, அத அப்படி ஹாட்டா ஒத்தடம் குடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இஸ் இட் நாட் ஹார்ம்ஃபுல்? இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஹார்ம்ஃபுல். இட் இஸ் வெரி சேஃப் டு யூஸ். இட் இஸ் நாட் இண்டஸ்ட்ரி அட் ஆல் ஸ்டாண்டர்ட்ஸ். இட் இஸ் ஆமா. இட் இஸ் நாட் அட் ஆல் கார்சினோஜெனிக். திஸ் இஸ் வெரி மெயின்லி ஐ வாண்டட் யா. அந்த டெர்ம் எனக்கு திஸ் இஸ் தெரியல. நாட் அட் ஆல் அதுதான். கார்சினோஜெனிக். ஓகே. திஸ் இஸ் வெரி சேஃப் டு யூஸ். அண்ட் இதில என்னன்னா, நீங்க ஹாட் வாட்டர்னா ஒவ்வொரு தடவையும் சுடு தண்ணி ரெடி பண்ணி ஊத்தி நீங்க யூஸ் பண்ணணும். ட்ரூ. பட் திஸ் இஸ் வெரி ஈஸி. 30 செகண்ட்ஸ்ல மைக்ரோவேவ் வச்சு நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் கீப் ரீயூசிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். நைஸ். ஒரு நீங்க ஹாட் வாட்டர ரெடி பண்றக்கு வச்சு செய்ய வேண்டிய கஷ்டத்துக்கு, திஸ் இஸ் மச் ஈசியர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட நல்ல ப்ராடக்ட்ஸ, ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ அ என்ன இதில என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு, எப்படி நம்ம இத யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு, அத ப்ராப்பர் டைரக்ஷன்ஸோட எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சு வாங்கி யூஸ் பண்றது மச் பெட்டர்.
ஸோ இவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே அக்ராஸ் இந்தியா வந்து நீங்கள் ஷிப் பண்ணுறீங்களா? Yeah, அண்ட் we வாட் அபவுட் தி ship. டெமரேஜஸ் எப்படி ஹேண்ட்லிங்கில் எதுவும் இஷ்யூஸ் இருக்கா? இல்லை டெஃபினட்டாக வென் யூ ஹாவ் அ டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் டெஃபினட்டாக வி ஆர் ப்ரோன் டு டேமேஜஸ், குட்டி குட்டி ஏன்னா டேமேஜஸ் பெட்டு இட்ஸ் அ பிக் திங். கண்டிப்பாக அது வரது. பட் வி ஹவ் ஆல்வேஸ் மேட் ஷுர் டேமேஜஸ் இல்லாத அளவுக்கு பேக்கிங் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். ஒரு 7 லேயர் கார்ட்டூன் பாக்ஸ் பேக்கேஜிங் இருக்கணும் அப்படிங்கிறதுல வி ஹவ் ஆல்ரெடி மேட் ஷுர். பட் சில இடங்களில் இந்த மாதிரி டேமேஜஸ் வரும். அப்படி வந்தாலுமே கூட வி மேக் ஷுர் வி கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ் த ப்ராடக்ட் ஃபார் தி கஸ்டமர். ஓகே. ஸோ இது கொஞ்சம் பேசலாமே. வாட் அபவுட் இப்போ கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ் நிறைய இருக்குது. இப்போ சில பேஷண்ட்ஸோ இல்லை எல்டர் பீப்புளோ ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறக்கு ஆர் தர் எனி ப்ராடக்ட்ஸ் தட் யூ சஜஸ்ட் ஃபார் கேர்டேக்கர்ஸ்? டெஃபினட்டாக நிறைய இருக்குது. இதனால இட் இஸ் அ லைஃப் சேவர் ஃபார் தெம் அப்படின்னா? நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வயசானவங்க ஒரு பாட்டியோ தாத்தாவோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 or 2 hours தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மீதி நேரம் எல்லாமே கூட ஒரு கேர்டேக்கரை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு when they are bedridden வேற வழி பார்த்துக்கங்க, இல்லை. பெட் ரிடனாக இருக்கப்ப நீங்கள் அவங்கள பார்த்துக்கங்கன்னு சொல்லுவீங்க. பட் ஒரு கேர்டேக்கர் பெட் ரிடன் பேஷண்ட்டை எப்படியெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும்? ஏன்னா அவங்க தூக்கணும். ஒரு 80 கேஜிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்கள தூக்கி வீல் சேருக்கு மாற்றணும், இல்லாட்டி ஷவர் சேருக்கு மாற்றி ஷவர் பண்ண வைக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்ப அவங்களுக்கு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர் ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா தான் அவங்களுக்கு இவங்களை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறலாம் எனக்கு நிஜமாவே ரொம்ப நியூவாக இருக்குது. நார்மலாக ஒரு கேர்டேக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கேர்டேக்கர் இருப்பாங்க. அவங்க தான் எண்ட் டு எண்டு எல்லாமே You should see all aspect of ஒரு பேஷண்ட்டோட ஆஸ்பெக்ட் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி கேர்டேக்கரோட ஆஸ்பெக்ட்டும் பார்க்கணும். கேர்டேக்கர் ஹெல்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா தான் பேஷண்ட்டை ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பெட்டில் ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்கள நீங்கள் வீல் சேருக்கு மாற்றணும் அப்படின்னா தெர் இஸ் அ ப்ராடக்ட் கால் ட்ரான்ஸ்ஃபர் போர்டு. ட்ரான்ஸ்ஃபர் போர்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேஷண்ட் வந்து நீங்கள் பெட்டில் எந்திரிச்சு உட்காந்தாங்கன்னா நீங்கள் அப்படியே அவங்கள ஸ்லைட் பண்ணி அழகாக வீல் சேருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் தூக்கணுங்கிற அவசியமே இல்லை. நைஸ். அதே மாதிரி நீங்கள் அவங்கள ஷவருக்கு மாற்றி கொண்டு போகணும், இல்லை யூ வாண்டட் டு டேக் தம் ஃபார் கமோடுக்கு நீங்கள் கொண்டு போகணும், அவங்க பார்ட்டி பிஸ்னஸ்க்காக நீங்கள் கமோடு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிங்கன்னா தெர் இஸ் அ ப்ராடக்ட் கால் ட்ரான்ஸ்ஃபர் சேர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் அவங்கள தூக்கி உட்கார வச்சு நீங்கள் அவங்கள அழகாக ஈஸியாக தள்ளிட்டு போய் நீங்கள் அவங்கள வந்து ஷவர் கொடுக்க யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் பேஷண்ட் லிஃப்டர்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. பெட்லேயே படுத்திருக்க பேஷண்ட்டுக்கு அவங்கள பெல்ட்டில் செக்யூர் பண்ணி அழகாக பேஷண்ட் மாதிரி லிஃப்ட் பண்ணி மேனுவலாகவும் இருக்குது, எலக்ட்ரிக்காகவும் இருக்குது. ஸோ இது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அந்த கேர்டேக்கருக்கு என்ன ப்ராடக்ட் ரைட்டாக வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா பார்த்துக்குவாங்க. நார்மலாக அவங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள தூக்கி எல்லா வேலையும் பார்க்குறத விட இந்த மாதிரி ரைட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறப்ப அவங்க தே கேன் கிவ் மோர் அட்டென்ஷன் ஃபார் தி பேஷண்ட் அண்ட் அவங்க இன்னும் ஹெல்த்தியாக அவங்கள பார்த்துக்க முடியும். வெரி நைஸ். ஸோ இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஐ டோன்ட் ரிமெம்பர் சீயிங். பிகாஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து என்னென்னா அவங்களா மேனுவலாக தூக்குவாங்க, உட்கார வைப்பாங்க. ட்ரூ. இன்னைக்கு டேட் வரைக்கும் அப்படி தான். ட்ரூ. நீங்கள் சொல்கிறதெல்லாம் இட்ஸ் வெரி நியூ டு த மார்க்கெட். அந்த ஐடியாலஜி எக்ஸெப்ட் பண்ணுவாங்களானே எனக்கு ஒன்றும் புரியல. பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் யூ கேன் டேக் திஸ் அஸ் ஹெல்த்தி ஃபார் அ லாங் டேர்ம். வந்து இதை இன்னும் நம்ம ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். இப்போது இதை வந்து ஒரு சப்போர்ட்டுன்ற ஆஸ்பெக்டில் எடுக்காமல் வீக்னஸாக பார்க்குறாங்க. ஸோ வாட் இஸ் அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்க வைக்கலாம்? இது அவங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு செல்ஃபாக இருந்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சப்போர்ட் எய்ட்ஸோடு நடக்கணும் அப்படிங்கிறப்ப சுற்றி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ வயசாயிட்டாரு, ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்கங்கிறது ரொம்ப ஈஸியாக காமனாக எல்லா இடத்துலையும் கண்டிப்பா. வரக்கூடிய தான். சில இடங்களில் இதனாலேயே அவங்க காமனான ஃபங்க்ஷன்ஸு வர்றது பப்ளிக் ஈவெண்ட்ஸ் எதுக்குமே போகிறது இல்லை. டெஃபினட்டாக போகிறது இல்லை. அண்ட் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது சப்போர்ட்டுக்கே இல்லை அப்படின்னா அவங்க வாலண்டரியாகவே போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சனாக இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு, தாத்தா பாட்டி. பட் ஆனால் அந்த ஒரு நேமிங் செரமனியோ இல்லை எதுவாக வேணா இருக்கட்டும், அவங்கள அதை பார்த்துக்க முடியாது, அவங்களுக்கே ஃபீல் ஆயிடுறாங்க, சரி நம்மளை யாரும் பார்த்துக்க முடியாது, நம்மளும் ரிஸ்க் அப்படின்னா they don't attend. ஸோ இது நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நடக்கிறதுக்கு திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் டூல். நீங்கள் யூஸ் பண்ணுற மொபிலிட்டி எய்ட்ஸ் இஸ் கோயிங் டு பி அ ஸ்மால் டூல். அது ஒரு சின்ன டூல் தான். உங்கள் லைஃபே அதை டிபெண்ட் பண்ணி இல்லை. இது இருக்கிறனால உங்களோட லைஃப் ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் யூ கேன் வாக் மோர் கான்ஃபிடென்ட்லி. நீங்கள் இதை வச்சுட்டு ஒரு நோயாளி மாதிரி நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இதை வச்சுட்டு உங்களால் கம்பீரமாக நடக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிறப்ப யார் பேசினாலும் சுற்றி யார் என்ன பேசினாலும் அதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட வரி பண்ணிக்கவே மாட்டாங்க. எனக்கு இது இருக்கிறனால பெரிய
ஒரு ஒரு இது கிடையாது, எனக்கு ஒரு அவமானம் கிடையாது. எனக்கு வந்து இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றனால ஐ அம் ஃபீலிங் மோர் கான்ஃபிடென்ட் அண்ட் என்னால இது மாரி வெளிய வர முடியுது அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐ திங்க் தட் இஸ் த ரைட் வே டூ சேஞ்ச் தியர் மைண்ட் செட். வித்தின் ஹோம் வாட் கைண்ட் ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து மஸ்ட்? எல்டர்ஸ் இருக்க வீட்ல இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னா என்னென்ன மஸ்ட்? ரொம்ப சிம்பிளா பார்க்கணும்னா ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. ஓகே, நீங்க அவங்க வந்து வீட்டுக்குள்ள நடக்கறக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஸ்லிப்பர்ஸு, ஓகே. வெட்டான ஏரியால ஸ்லிப் ஆகாம இருக்கறக்கு ஆன்டி ஸ்லிப் மேட்ஸு, 2வது அவங்க வந்து பெட்ஸுக்கு பக்கத்துலயும், இல்லன்னா கமோட்ஸ் பக்கத்துல, ஷவர் பக்கத்துலலாம் யூ கேன் கிவ் தெம் ஒரு நல்ல கிரிப் சப்போர்ட் குடுக்கலாம். ஒரு புடிச்சு எந்திரிக்கிறதுக்கு ஒரு கிரிப் பார்ஸ் குடுக்கலாம். அ இது இல்லாம அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து தே ஆர் ப்ரோன் டூ இன்ஜுரீஸ், ரொம்ப ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கு அப்படின்னா, அது எல்லாமே பிரிவென்ட் பண்றக்கு பிளண்ட் எட்ஜஸா நீங்க பிளட் மாத்தி அட்ஜஸ்ட். சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் த வெரி பேசிக் ப்ராடக்ட்ஸ் தட் யூ கேன் ஹேவ் இன் அ ஹோம் வேர் யூ ஹேவ் சீனியர் பேரண்ட்ஸ். இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்கேலிங்கோட சேலஞ்சஸ் என்னென்ன? அதாவது இப்போ ஒரு கிளாத்திங் பிராண்ட் ஆரம்பிக்கணும்னா, இதான் இதான் விஷயம்னு சொல்லிட்டு ஐ ஈஸிலி பிரேக் இட் டவுன் டூ பீப்பிள் வருவாங்க. ஐ எஜுகேட் தம் அண்ட் உடனே சின்ன ஒரு பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணிடலான்னு வைங்களேன். பிராண்டோ, ஒரு சர்விஸ் பிசினஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு ஸ்டார்ட். அது என்னோட டைனமிக்ஸ். இப்போ உங்க இதுல வந்து என்டர் பண்றாங்கன்னா, யூ பீன் தென் ஃபார் அ லாங் டைம். ஸ்கேலிங் நீங்க இதுல எப்படி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஹவ் கேன் தே ஆக்சுவலி டூ இட்? ஓகே. ஸ்கேலிங் இஸ் டெஃபினெட்லி அ ஹியூஜ் ப்ராப்ளம். என்ன காரணம்னா, அப்பேரல் இண்டஸ்ட்ரி வரையும் பொறுத்தவரைக்கும் எடுத்தீங்கன்னா, ஐட்டம் ஒண்ணு தான். ஹூடினா ஹூடி தான். கண்டிப்பா. டீ ஷர்ட்னா டீ ஷர்ட் தான். கலரு, ஜிஎஸ்எம்மு, பிரிண்ட் ம். இத மாத்தி யூ கேன் கிரியேட் என்யூமரல் ப்ராடக்ட்ஸ். ம், ம். நெறைய டிஃபரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வர ம், முடியும். ம். பட் எங்களோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து பிசினஸ நீங்க ஸ்கேல் பண்ணணும். ஜீரியாட்ரிக் கேர்ல நீங்க பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா, யூ நீட் டூ இன்ட்ரோடியூஸ் லாட் ஆஃப் நியூ எஸ்கேயூஸ். ம். நெறைய புது புது விதமான ப்ராடக்ட்ஸு. என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி நெறைய டிஃபரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ கொண்டு வரணும். இப்ப நாங்க லான்ச் பண்ண போற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, 3 இன் 1 லாஸ்ட் ஷிப்மெண்ட்ல 3 இன் 1 வீல் சேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணோம். இட் இஸ் 100% அலுமினியம் வீல் சேர். ஓகே. நீங்க அந்த வீல் சேர யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கமோட் சேர யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம அதே ப்ராடக்ட்ட நீங்க ஷவர் சேராவும் யூஸ் பண்ணலாம். ஓ! நைஸ். ஓகே. ஸோ 1 ப்ராடக்ட் அண்ட் 3 சொல்யூஷன். ஸோ ம். இந்த ப்ராடக்ட்ட நாங்க கொண்டு வந்து லான்ச் பண்றப்ப வி காட் அ ஃபீட்பேக். இந்த ஓகே. ப்ராடக்ட் இஸ் வெரி குட். பட் எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய கமோட்ஸ்குள்ள இது செட் ஆக மாட்டேங்குது. லைக்? ஸோ எக்ஸிஸ்டிங் வெஸ்டர்ன் கமோட் இருக்கு. ஒரு ஓ! டாய்லெட்ல ஓ! வெஸ்டர்ன் ஓ! கமோட் இருக்குன்னா, ஓ! அந்த கமோட்ல போய் இந்த ப்ராடக்ட் உட்கார வைக்க முடியல. டைமென்ஷன்ஸு. செட் ஆகல அப்படின்னு. ஓகே. ஸோ வி காட் த ஃபீட்பேக் அண்ட் நாங்க ப்ராடக்ட்ட ரீடிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ இப்ப நாங்க என்ன பண்ணியிருக்கிறோம்னா, அதே ப்ராடக்ட் 4 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹைட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ற மாரி ப்ராடக்ட்ட ரீடிசைன் பண்ணி கொண்டு வரோம். ஸோ நீங்க ஒரு புது எஸ்கியூ கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு மார்க்கெட் ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி ப்ராடக்ட்ட நீங்க ரீடிசைன் பண்ணணும். ஸோ யூ நீட் டூ க்ளோஸ்லி வொர்க் வித் தி மேனுஃபேக்சரர்ஸ். மேனுஃபேக்சரர்ஸ் கூட பேசி, என்ன மாரி டிமாண்ட் இருக்கு? கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு? அவங்க வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்து யூ ஆல்வேஸ் ஹேவ் டு கீப் சேஞ்சிங். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப தான் நோ த ப்ராடக்ட் வில் பி வெரி பிக் ஹிட். அண்ட் இப்போ கூட நாங்க இன்னும் இத விட இன்னொரு ஹையர் வெர்ஷனா ஒரு ஏர்கிராஃப்ட்டுக்கு மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன மெட்டீரியலோ, சேம் அதே மெட்டீரியல்ல ஒரு வீல் சேர், கமோட் சேர், ஷவர் சேர் ஒரு ப்ராடக்ட்ட இப்ப நெக்ஸ்ட் வேற ஒரு சீரிஸ்ல லான்ச் பண்ண கொண்டு வந்துட்டுருக்கோம். நைஸ். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எஸ்கேயூஸ நீங்க ஸ்கேல் அப் பண்ணிட்டே இருக்கிறப்ப தான், யூ கேன் ஆல்சோ ஸ்கேல் யுவர் பிசினஸ். ஏன்னா, யூ ஹேவ் த சேம் ப்ராடக்ட், சேம் எஸ்கேயூனா தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபரெண்ட் பிளேயர்ஸ். அவங்க எல்லாருமே வில் ஃபைட் ஓவர் ஒன் ப்ராடக்ட். ஒரு சிங்கிள் வாக்கிங் ஸ்டிக்லயோ, இல்ல இந்த மாரி ஒரு சின்ன விஷயத்துல தே வில் கீப் ஃபைட்டிங் ஓவர் இட். பட் நாங்க வி ஆல்வேஸ் மேக் ஷூர் புது புது ப்ராடக்ட்ஸ் நெறைய வருது. புது புது எஸ்கேயூஸ் வருது. ஒரே எஸ்கியூவ லாஸ்ட் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணாம, வேற மாரி என்ன ப்ராடக்ட்ஸ் கொண்டு போலாம் அப்படிங்கிற மாரி வி ஆல்வேஸ் கீப் ரீடிசைனிங் தெம். ஸோ ஒன் கியூரியாசிட்டி கொஸ்டின். அப்படி பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணி 6 மாசம் கழிச்சு வெயிட் பண்ணி லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்ணுவீங்க? That is on us. That is definitely on us. But we have a very good team. இதுக்கு பின்னாடி ரிசர்ச் பண்ணி, எந்த ப்ராடக்ட், என்ன கஸ்டமர் பிகாஸ் வி ஆல்வேஸ் ஹியர் டு அவர் கஸ்டமர்ஸ். வி ஆர் ஓப்பன் டு ஹியர் ஃப்ரம் தெம். ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் சிம்பிள் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். ம், ம். வி saw a commode chair from factory. ஸோ அந்த commode chair was basically designed to be used for patients, for people who go for trekking. ஓகே. ஸோ யார் ட்ரெக்கிங் போகிறாங்களோ வெளியே வந்து
பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் இருக்கும், அதை அட்டாச் பண்ணால் ஒரு கமோட் பாட்டி மாதிரி வந்துடும், அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ தாட் வை நாட் பிரிங் இட் ஃபார் இந்தியா, நம்ம ஏன் இந்தியா கொண்டு வரக்கூடாது, கொண்டு வந்து நம்ம இங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணி வைல்டாக திங்க் பண்ணி இது ஒரு கான்செப்டாக கொண்டு வந்தோம். கொண்டு வந்த புதுசில் ஃபஸ்ட்டு 2 months நோபடி வாஸ் ரெடி டு அக்செப்ட் இட். ஆனால் சின்ன சின்னதாக எல்லா ஸ்பாட்ஸ்லையும் நாங்கள் ப்ராடக்ட்டை ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகே. வாங்கிட்டு போன பேஷண்ட்ஸ் அவங்களே அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது, நான் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், நல்லா இருக்குது, உங்கள் வீட்டுக்கும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி யூனிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் அதில் உட்காந்திங்கன்னா ஃபுல் குஷன்டாக இருக்கும். ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது, இதை நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்த ஷிப்மெண்ட் ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்க ஆரம்பிச்சது. இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டோட ஹைட்டு கம்மியாக இருக்குது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வரும். இப்போ அடுத்த வர ஷிப்மெண்ட்டில் வி மேட் ஷுர் த ஹைட் இஸ் மோர் ஹையர். நைஸ். இன்னும் ஹைட்டை ஜாஸ்தி பண்ணி ரீலான்ச் பண்ணுறோம். புது ப்ராடக்ட்டை வி ஆர் அகெயின் ரீலான்ச்சிங் இட் அகெயின். ஸோ த ஒன்லி பேசிக் மந்த்ரா டு ஸ்கேல் அப் யுவர் பிஸ்னஸ் இஸ் ஹியர் பேக் ஃப்ரம் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் கீப் இன்க்ரீசிங் யுவர் SKUs. எப்பவுமே ஒரு பெரிய பர்ச்சேஸ் அப்படிங்கிறப்போ ரொம்ப பார்த்து நீங்கள் சொல்கிற மாதிரி எஜுகேட்டடாக வாங்குவாங்க. பட் அந்த பெரிய பர்ச்சேஸ் கூட இதுவும் விட்டுறாங்க, மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ப்ராடக்ட்டை சொல்லுவீங்க? இப்போது நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க, பேஷண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, மேலே சும்மா ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு பேஷண்ட்டை படுக்க வச்சுறாங்க. அப்படி தான் நல்லா பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு நார்மல் ஃபோம் பெட்டை வாங்கி வச்சு படுக்க வச்சுறாங்க. பட் லாங் டைமாக ஒரு பேஷண்ட் படுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஏர் பெட் இல்லைன்னா வாட்டர் பெட் தான் யூஸ் பண்ணணும். வாட்டர் பெட்டு தான் இதுக்கு முன்னாடி அது ஒரு ப்ரிமிட்டிவ் ப்ராடக்ட் மாதிரி. வாட்டர் பெட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஒரு பெட்டு ஃபுல்லாக வாட்டர் வச்சு தூக்கிட்டு போய் மாற்றுறதெல்லாம் இட் இஸ் ஹைலி வாய்ப்பே இல்ல. இம்பாசிபிள். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக என்ன வந்திருக்குன்னா, ஆல்டர்னேட்டிங் ப்ரெஷர் மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெக்யூபிட்டஸ் ஓகே. மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்பெட் வந்திருக்கு. இந்த ஏர்பெட்டோட கான்செப்ட் என்ன பண்ணுன்னா, லேயர் ஆஃப் பபிள்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர்னு ஏர் பம்ப் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபிஃப்த் லேயர், செவன்த் லேயர் ஏர் பம்ப் ஆகும். செகண்ட் 4, 6, 8 எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே மறுபடியும் பபிள் ஆக ஆரம்பிக்கும். ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ ஆல்டர்னேட்டிங்காக பபிள் ஒரு சைடில் பபிள் இறங்கும், ஒரு சைடில் பபிள் ஏறும். ஸோ இது எதுக்காகன்னா, ப்ரெஷர் வந்து மாறி 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 பாடி வெயிட்டை வந்து அந்த மேட்ரஸு அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இதனால என்ன ஆகும்னா, பெட் சோர்ஸ் வர்றது முதல்ல ப்ரிவெண்ட் ஆகும். நைஸ். ஸோ பெட்லேயே படுத்திருக்காங்கன்னா முதல்ல பெட் சோர்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய எதிரியே. புண்ணு வந்து ஆமாம், புண்ணு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை ட்ரீட் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணி பண்ணுறது, தட் இஸ் another பிக் ஹிஸ்ட்ரி. ஸோ பெட் பேஷண்ட்ஸு பெட்டு வாங்குறாங்க, இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட் வாங்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்கன்னா ரொம்ப காமனாக அது கூட ஒரு 2000, 2500 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஏர் மேட்ரஸ் வாங்குறது இஸ் அ மஸ்ட். ஸோ இதை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் ஐ திங்க் இனிமேல் மக்கள் நிறைய பேர் தெரிஞ்சு அதோடு சேர்ந்து வாங்குவாங்க. டெஃபினெட்லி. பிகாஸ் இட் சால்வ்ஸ் த பர்பஸ். Yeah. வாங்கினதே பெட்டு, அதுக்கு மேலே திருப்பி இன்னொரு ப்ராப்ளம்னா தென் there's no யூஸ். True. இப்போ என்னோட வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 டைம்ஸில் ரெஸ்ட் ரூமில் பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அண்ட் அதுவே ஒரு பெரிய ட்ரபிள் ஆகி ஹி வென்ட் இன்டு ஒரு பெட்டடன் ஸ்டேட்டுக்கே போனார். ஸோ அந்த 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 பாத்ரூம் அப்படின்னாலே அவருக்கு இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்கேடு. ஸோ அங்கே என்னெல்லாம் மெஷர்ஸ் வந்து எல்டர்ஸ் இருக்க வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணால் சேஃப்டி அப்படிங்கிறது? ஸோ வெட் ஏரியாஸில் நான் சொன்ன மாதிரி வெட் ஏரியாஸ் எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக ஆன்டி ஸ்லிப் மேட்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வழுக்கி விழுகாமல் கொஞ்சம் சப்போர்ட்டோட போவாங்க. ஃபஸ்ட் அது. ரெண்டாவது சேஃப்டி ஹேண்ட் ரெயில்ஸ். ஷவர் ஏரியாவாக இருந்தாலும் சரி, கமோட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பிடிச்சி எந்திரிக்கிறதுக்கு கண்டிப்பாக சேஃப்டி ஹேண்ட் ரெயில்ஸ் இருக்கணும். இதையெல்லாம் மீறி கண்டிப்பாக நர்சிங் கால் பட்டன் எல்லார் வீட்லேயும் இருக்கணும். ஓகே. நர்சிங் கால் பட்டனுங்கிறது ஒரு சின்ன ஒரு சின்ன பட்டன் தான், ரிமோட்லி ஒர்க் பண்ணும். அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், இல்லை அவங்க ஏதாவது கிடியாக ஃபீல் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னா அந்த பட்டனை அவங்க ப்ரெஸ் பண்ணாங்கன்னா போதும். ஓகே. வெளியே இருக்கிற வீட்டில் அலார்ம் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னாலே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. தே வில் நாட் ஃபீல் வெரி அஃப்ரைட். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 தடவை 3 தடவை வலிக்கு விழுந்துட்டாங்க, இப்போ பாத்ரூம் போகிறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிற சினாரியோ எல்லாம் உருவாகாது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நீங்கள் இது எல்லாமே யூஸ் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமேலு ஃபர்தராக அவங்க போய் இந்த மாதிரி பயப்படுற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருக்கும். ஸோ ஐ ஹவ் சீன் இன் அ மூவி ரீசெண்டாக, ஏதோ ஒரு மூவி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு வாட்ச் மாதிரி இருக்கும். அவங்க லோ பிபி, லோ பிளட் ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகி
அந்த இது ஆகும்ல, வாட் யூ கால் தட் அந்த மாதிரிலாம் இருக்கா? நிறைய டிவைசஸ் இருக்குது. இப்போ ஐ சா ஸ்மார்ட் மேட்ரஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸிபிஷனில் ஸ்மார்ட் மேட்ரஸ் பார்த்தோம். ஸோ அந்த மேட்ரஸ் என்ன பண்ணுதுன்னா, இட் கீப்ஸ் செக்கிங் your பாடி டெம்பரேச்சர் பீரியாடிக்கலி அண்ட் ஆல்சோ இட் செக்ஸ் இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி யூரினேட்டட் இன் த பெட் as well. ஓ! நீங்கள் பெட்டில் யூரினேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லும். உங்கள் பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி சொல்லும். ஹவு ஃபார் இஸ் யுவர் ஸ்லீப்ஸ் குவாலிட்டி, எவ்வளோ குவாலிட்டியான ஸ்லீப் நீங்கள் தூங்கியிருக்கீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கியிருக்கீங்களா, இல்லை ரொம்ப திரும்பி திரும்பி படுத்தீங்களா, டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருந்ததா அந்த ஸ்லீப் அப்படிங்கிறதையும் சைக்கிள்லாம் மெஷர் வந்து பண்ணி சொல்லும். உங்களுக்கு எவாலுவேட் பண்றதுக்கு ஏதோ மெஷின்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல? there are a lot of machines ஆனா actually. அதெல்லாம் எக்ஸ்டர்னல். எங்க அப்பாக்கு வைக்க Yeah. சொன்னாங்க. ஹி டிட்ன்ட் டூ இட் ஆக்சுவலி. அது டிஸ்டர்ப் அதெல்லாம் பண்ணுச்சு. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு இல்லை, அது அவருக்கு. என்னன்னா அது வந்து நைட்டு தூங்குறப்ப ஒரு மாஸ்க் வச்சு ஆ. ஃபுல்லாக வச்சு டியூப்ஸ் அண்ட் கண்டிப்பா, ஒயர்ஸாக கண்டிப்பா, இருக்குது கண்டிப்பா. எஸ், அப்படிங்கிறப்ப எஸ். தே ஃபீல் வெரி டெரிஃபைடு. கண்டிப்பா. பட் என்னன்னா நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். எதுக்காக நம்ம இது வைக்கிறோம், ம். இது வச்சிங்கன்னா உங்கள் ஸ்லீப் குவாலிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஒரு சிபேப் ஒரு பைபேப் அப்படிங்கிற மிஷின் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நைட்டு தூங்குறப்ப வி நீட் லாட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம பாடி எல்லாமே ரெப்ளனிஷ் ஆகும். ஸோ அந்த ம். டைமில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்மளோட மெட்டபாலிசம் எப்படி இருக்கோ, அதை விட நம்ம இன்ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்ம மெட்டபாலிசம் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ அந்த டைமில் யூ நீட் லாட் ஆஃப் ஆக்சிஜன், யூ நீட் லாட் ஆஃப் ப்ரீத்திங். அந்த டைமில் இஃப் யூ டோன்ட் ப்ரீத் வெரி ப்ராப்பர்லி அண்ட் உங்களுடைய ஆக்சிஜன் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா, அந்த டைமில் தான் யூ டேக் யூனோ அந்த ஸ்லீப்பிங் போர்ஷனை மாறி மாறி படுக்கிறது, அந்த டிஸ்டர்ப்டாக தூங்குறது, இது எல்லாமே இதனால் வரக்கூடியது தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நார்மலாக வந்து ஒரு சிபேப் ஒரு பைபேப் யூஸ் பண்ணுறாங்க. இல்லைனா ரொம்ப காமனான ப்ராப்ளம் ஸ்னோரிங் இருக்குது, கொரட்டை விடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து சிபேப் ஆர் பைபேப் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ, ஸ்லீப் அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கரெக்ட். அதுக்கப்புறமேல் அந்த மிஷின்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 to 5 டேஸ் அவங்க கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆனால் அந்த ஒரு 1 வீக் தாண்டிட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் தெரியும். நைட்டு தூங்கி எந்திரிக்கிறப்ப காலையில் ரொம்ப டயர்டாக எந்திரிக்க மாட்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக எந்திரிப்பாங்க. தில் ஹேவ் அ வெரி குட் லாங் எனர்ஜெட்டிக் டே. இந்த டிஃபரன்ஸே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். வெரி ட்ரூ. நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்போ சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வெரி அன்சேஃப் ஃபார் எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அண்ட் அத நெறைய வாங்குறாங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போது நிறைய இன்ஸ்டாகிராமில் இல்லை ஆன்லைன் வீடியோஸ்லலாம் நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து அதனோட ஆக்சுவல் பர்ப்பஸ் என்னவோ அதை அப்படி மாற்றி சொல்லி வேறு மாதிரி விற்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நெபுலைசர் இல்லை வேப்பரைசர் சளி பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தண்ணி ஊற்றி பிடிங்க அப்படிங்கிறாங்க. ஹைலி அன்சேஃப் ப்ராடக்ட்டு. அது தட் இஸ் நாட் அட் ஆல் சர்டிஃபைடு. ரொம்ப லோவஸ்ட் சீப் குவாலிட்டி, சீப் பிளாஸ்டிக்கில் மேபி ரொம்ப ஹீட் ஆனால் கூட அந்த பிளாஸ்டிக்கே கூட அந்த வாட்டரோட பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் கூட மிக்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அது வேப்பரைசர் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. தட் இஸ் ஹைலி அன்சேஃப். அப்புறம் இந்த ஃபுட் பேட்சஸ்னு ஒன்று விற்பாங்க. அதாவது நீங்கள் கால் பாதத்தில் வந்து இதை ஒரு நைட் ஃபுல்லாக ஒட்டிட்டு படுத்தீங்கன்னா, காலையில் வந்து உங்கள் டாக்ஸின்ஸ் எல்லாம் கால் வழியாக வெளியே வந்துடும் அப்படின்ட்டு. தட் இஸ் நார்மலி சயின்டிஃபிக்கலி இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ரூவன். பட் அது ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான். மார்க்கெட்டிங் கிமிக் தான். மார்க்கெட்டிங் கிமிக் அன்சேஃப் ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சுவல் பர்ப்பஸ் ஆஃப் மசாஜர் ஒரு ஏர் குஷன் டைப் பேஸ்ட் மசாஜர். அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தை வரைக்குமே அது ஒரு பலூன் டைப் மாதிரி இருக்கும். நம்ம அதை ஜிப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் இல்லாட்டி லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெயின் ஆகி கீழேயே இருக்குது, மறுபடியும் மேலே பம்ப் ஆகிறதில்ல, பாடிக்கு பம்ப் ஆகிறதில்ல அப்படிங்கக்கூடிய பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை ரொம்ப சிம்பிளாக கால் வலிக்கு தான் இந்த மசாஜர் யூஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட்டுடைய பர்ப்பஸ் வேறவா இருக்குது. பட் இவங்க வந்து அதை திரிச்சு சொல்கிறது வந்து கால் வலி மசாஜர் நீங்கள் யூஸ் டேபிள் பண்ணுங்க, மேட் மாரி சொன்னா எப்படி? அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் அன்சேஃப் ப்ராடக்ட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் தி இன்டர்நெட். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ளீஸ் மேக் ஷுர் அவங்க ஒரு ப்ராப்பரான ஆத்தரைஸ்ட் பர்சன் அண்ட் ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அ டீலர் ஆர் அ ரீட்டெய்லர் மெடிக்கல் லைசன்ஸ் ஹோல்டு பண்ணுறவங்களாங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி மெடிக்கல் டிவைசஸ் சேல் பண்ணுற எல்லாருமே யூ ஷுட் ஹேவ் அ ப்ராப்பர் மெடிக்கல் லைசன்ஸ் ஃபார் யுவர் செல்லிங் ஃபார்ம். சும்மா ஒரு டாய்ஸ் விற்கிறவங்க வந்து ஒரு இதை விற்றுட்ருக்காங்க, ஒரு நெப்லைசர் விற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி யார்கிட்ட இருந்துமே தயவுசெய்து பை பண்ணாதீங்க. ஏன்னா வி ஹேவ் நோ சோர்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆர் வாட்ஸ் எவர். தே ஆர் நாட் ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் அட் ஆல். அவங்க ஒரு பொருளை விற்றாங்க அப்படின்னா அந்த லாட்டை நான் விற்றுட்டேன், 500 பீஸ் நான் அந்த லாட்டை விற்றுட்டேன். பட் அதுக்கப்புறமேலு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யார்கிட்ட வாங்குனீங்க, அவங்க அதை ப்ராப்பராக நெபுலைசர்னு போட்டு கூட பில் பண்ணி தர மாட்டாங்க. ஓகே. தே வில் ஜஸ்ட் கிவ் யூ ஆஸ் ஏர் ஸ்ப்ரேயர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் போட்டு தே வில் ஜஸ்ட் செல் இட் ஃபார் யூ.
ஏன்னா நெபுலைசர் அப்படின்னு அவங்க பில் பண்ணி கொடுத்தாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி an issue. நாளைக்கு அவங்களுக்கே இஷ்யூ ஆகிடும். கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஏன்னா அவங்க நெபுலைசர்னு கொடுத்துருந்தேன்னா யூ ஷுட் ஹேவ் அ ட்ரக் லைசன்ஸ் டு செல் தட். உங்களுக்கு ட்ரக் லைசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து யூ ஆல்வேஸ் நீட் டு மேக் ஷுர் ப்ராப்பர்லி சர்டிஃபைடு ஆத்தரைஸ்டு செல்லர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் அ ரீட்டெய்லர் ஹூ ஹோல்ட்ஸ் அ மெடிக்கல் லைசன்ஸ் ஆர் சப்போஸ் டு செல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் ப்ராடக்ட்ஸ் இருந்தெல்லாம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போது ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் ஏஐ இஸ் ஆல்சோ இன் டு பிளேஸ். ஏஐயோட ரோல் வந்து இப்போது ஹவுஸ் இட் ரீஷேப்பிங் திஸ் இண்டஸ்ட்ரி? Yeah, AI is dominating in all the divisions, all verticals that you see. AI is automatically dominating. டெஃபினட்டாக இதுலேயும் வந்து தேவ் ஸ்டார்டட் அப்ளைங் இன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஒரு இவங்க படுத்தே இருக்காங்க அப்படின்னா ஏஐயில் தெர்மல் கேமராஸோடு இன்டெகிரேட் பண்ணி வாட் தே மேக் ஷுர் இஸ் அவங்களோட மூமெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது, எங்கே அதிகமாக மூவ் பண்ணுறாங்க, எந்தெந்த இடத்துல அன்சேஃபாக இருக்குது, எங்கெங்கே அதிகமாக கீழே தடுக்கி விழுகிறாங்க, இந்த மாதிரியெல்லாம் தே டேக் பேட்டர்ன்ஸ் ஆஃப் அ சீனியர் பேஷண்ட் ஹூஸ் லிவிங் இன் அ ரூம். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அது இல்லாமல் லைக் ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி அவங்க ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்காங்கன்னா என்னென்ன டைமில் ப்ராப்பர் டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்குது, அவங்களோட எந்த ஃபுட் ஹேபிட் சாப்பிட்றப்ப இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்டில் பட்டிங் பட் இட் இஸ் ஸ்டில் அகெயின் எவால்விங் வெரி ரேப்பிட்லி. ஸோ இட் இஸ் பீன் இம்ப்ளிமெண்டட் இன் லாட் ஆஃப் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஜீரியாட்ரிக் கேர் as a whole. ஸோ அதனால் ஏ இஸ் கோயிங் டு டாமினேட் அகெயின். இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி டாமினேட் தி whole division as a whole. ஸோ உங்களோட கீ மேனுஃபேக்சரிங் சோர்சிங்கில் சைனா பிளேஸ் அ மேஜர் ரோல். அங்கே இருக்க ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இந்தியாவிலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஹவு ஃபார் தேர் அஹெட்? Definitely they are way ahead. எங்கேயோ இருக்காங்க. They are way ahead. And they have also made sure senior care they have a life after 60. ஓ, ஸோ நீங்கள் ஒரு 6 மணிக்கு மேலே போய் பார்க்குறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 6 o'clock in the evening they have a gathering, all senior people together. ஒரு காலனியில் இருக்காங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஜூம்பா கிளாஸ் நடக்கும், ஒரு they have a communal space where they can spend their time. அந்த மாதிரிலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி ஹெல்தி லிவிங். ஸோ தட் obviously increases their lifetime if they're very happy. And also if you see ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் they are very 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 advanced. ஓகே. சைனாவில் இருக்கிறது வந்து த வே இப்போ நம்ம ஷவர் சேர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ரொம்ப வி யூஸ் இட் வெரி மினிமல். இட் இஸ் அ வெரி ப்ரீமியம் ப்ராடக்ட் இன் இந்தியா. whereas if you take it in China, it's a very common product. Everybody is using it. Not only shower chair, எலக்ட்ரிக் வீல் சேராக இருக்கட்டும், மோட்டரைஸ்டு வீல் சேராக இருக்கட்டும், ஈவன் இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு ரொம்ப ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு வந்து வி காட் தம் ஃபோல்டபுள் மோட்டரைஸ்ட் எலக்ட்ரிக் வீல் சேர். ஸோ இன் கிளிக் ஆஃப் அ பட்டன், நீங்கள் ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்கும். தட் இட் ஆட்டோமேட்டிக்லி கன்வெர்ட் இன் டு அ எலக்ட்ரிக் வீல் சேர். ஸோ அதில் அவங்க உட்காந்துட்டு அவங்க தே கேன் ட்ரைவ் இட். இட்ஸ் லைக் அ ஸ்மால் எலக்ட்ரிக் வீல் சேர். அவங்க உட்காந்துட்டு அவங்களே ஓட்டிகிட்டு போகலாம், லைக் ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஓட்டிகிட்டு போகலாம். when they want to get down, they can again get down. They can close it on a click of a button. பட்டன் கிளிக் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்து இட் வில் கம் பேக் டு இட்ஸ் ஓன் பொசிஷன் லைக் அ சூட் கேஸ். சூப்பர். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஏர்போர்ட்டில் கேபின் பேக்கேஜுக்கு அலோட். ஓ, ஸோ யூ கேன் ஃபோல்ட் திஸ். த பேட்டரி இஸ் ஆல்சோ சேஃப். ஏர்போர்ட் கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்கக்கூடிய பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ எனி கண்ட்ரி தட் யூ ஃப்ளை, நம்ம கஸ்டமர் வந்து வேறு 2-3 கண்ட்ரிக்கு ஃப்ளை பண்ணுங்கிறதுக்காகவே கொண்டு போனாங்க. எங்கே கொண்டு போனாலுமே அவங்க ஃப்ளைட்லேயே கூட கொண்டு போகலாம், ஃப்ளைட்லேயே கூட கொண்டு வரலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அங்கே ரொம்ப வியர்ந்து பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வி சா கமோட் பெட். இட்ஸ் அ பெட் வித் அ கமோட் ஆப்ஷன். ஸோ அந்த கமோட் ஆப்ஷனில் ஒன்ஸ் தேர் டன் வித் தேர் பார்ட்டி பிஸ்னஸ் தே ஹேவ் ஆட்டோமேட்டிக் வாஷ் ஆப்ஷன். ஆட்டோமேட்டிக்காக வாஷ் பண்ணிடுது. அதுக்கப்புறமேலு ட்ரை பண்ணுது, ஏர் ப்ளோ பண்ணி ட்ரை பண்ணுது. அதுக்கப்புறம் யூவி லைட் டிஸ்இன்ஃபெக்ஷன் வேறு நடக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல் ஆஃப் திஸ் தே ஹேவ் அ மினி செப்டிக் டேங்க் விச் இஸ் இன்ஸ்டால்டு அண்டர் தேர் பெட் அஸ் வெல். ஓ, ஸோ இட் இஸ் நாட் தட் எவ்ரி டைம் தேர் பார்ட்டி பிஸ்னஸ் இஸ் டன் யூ ஹேவ் டு கோ அண்ட் க்ளீன் இட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இந்தளவுக்கு அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸும் அவங்கள்ட்ட இருக்குது. தேவ் காட் எக்ஸோஸ்கெலிட்டன்ஸ், தேவ் காட் பாடி ஸ்கெலிட்டன் சூட்ஸு. மஸ்குலர் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க வந்து அந்த சூட்டை வேர் பண்ணாங்கன்னா தே கேன் வாக் ஆஸ் அ நார்மல் பர்சன். ஓ, அந்த பிறவிலே ஊனம் இருந்துச்சுன்னா அதை அந்த சூட் போட்டுக்கிட்டாங்கன்னா மஸ்குலர் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க அந்த சூட் வேர் பண்ணிவிட்டு அவங்க நடந்தாங்கன்னா தே கேன் வாக் ஆஸ் அ நார்மல் பர்சன். இப்போ பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கை ரொம்ப நடுங்கும், சாப்பிட முடியாது, அவங்களால ஒரு கப் ஆஃப் காஃபி கூட குடிக்க முடியாது, இல்லை சாப்பாடு கூட சாப்பிட முடியாது. தே ஹவ் காட் ஃபியூ டிவைசஸ், ஒரு வேரபிள் டிவைசஸ், ஸ்மார்ட் டிவைசஸ் மாதிரி. அதை வேர் பண்ணால் இட் ட்ராஸ்டிக்லி ரெடியூசஸ் தட் அண்ட் தேர் ஏபிள் டு ஈட் லைக் அ நார்மல் பீப்புள்.
ஸோ அந்த மாதிரி டிவைசஸ் கூட அங்கே இருக்குது. அந்த மேபி எக்ஸசைசிங்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய இருக்குது, நிறைய. Okay. They just make their life very simple and easy for the senior people to live forward. And also they've got a lot of different innovations. ஒரு தனி R&D இதுக்குன்னே ரன் பண்ணுறாங்க. ஸோ காமன் நம்ம we are at a stage where we are right now adapting into okay இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் we have got to use. பட் அவங்க அதில் வந்து they've gone 3-4 layers above. எங்கேயோ ஸோ போயிட்டோம். இதில் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண முடியும், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் நியூ இன்னோவேஷன். எக்ஸோஸ்கெலிட்டன் ஒன்று பார்த்தோம். when someone is having a very bad knee or something, so they can just use that, and that is very helpful for them to walk for a long time. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் வெளியே எக்ஸோஸ்கெலிட்டன் மாதிரி நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். வேர் பண்ணிவிட்டு யூ கேன் வாக் ஃபார் அ லாங் டைம். ஈவன் அதனுடைய இன்னொரு வேர்ஷனாக கூட சைனாவில் ஒரு மவுண்டைன் கிளைம்பிங்கில் வந்து தே ஈவன் ரெண்ட் இட் அவுட். அதாவது இஃப் யூ வாண்ட் டு டூ அ மவுண்டன் கிளைம்பிங் ஆர் ட்ரெக்கிங் ஃபார் அ லாங் டைம், உங்களுக்கு வந்து கால் வலி அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அந்த மிஷினை வாங்கி ரெண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழேருந்து மேலே நடந்து போய் கழட்டி கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். ஓகே. ரொபாட்டிக் ஆர்ம்ஸ், லாட் ஆஃப் ஸ்டஃப் ஆர் கம்மிங் அரவுண்ட். ஸோ அதனால சைனா இஸ் வே ஹெட் ஆஃப். ஆனால் இங்கே ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம சின்ன வயசில் பொசிஷன் பண்ணியிருக்கலாம் சைனா மொபைல், சைனா குவாலிட்டி, தட் ஆல் இஸ் சும்மா. அங்கே போய் பார்த்தா அவங்க எங்கேயோ இருக்காங்க. இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். தட் இட் இஸ் அப் டு யூ வாட் யூ சூஸ். நம்ம என்ன சூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து. ஆனால் நான் சைனா மார்க்கெட்ஸில் நான் கூட பார்த்துருக்கேன். அது ஒவ்வொரு மார்க்கெட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கூட்ஸ் இருக்கும். ஸோ இந்தியன்ஸாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டி, யூரோப்பியன்ஸாக உங்களுக்கு ஒரு குவாலிட்டி. இல்லை ப்ரொவைடட் நீங்கள் இப்போ நீங்கள் யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்கலி கோ அண்ட் சூஸ் இந்தியன் ரொம்ப ஒரு சீப் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து யூ வில் ஹாவ் டு ஹாவ் அ விஷன். வாட் குவாலிட்டி இஸ் யுவர் பிராண்ட் கோயிங் டு டாக் அபவுட் ஆஸ் அ ஹோல் இன் 20 years or 30 years? என்னோட பிராண்டை நான் எங்கே பொசிஷன் பண்ணுறேன்? ஐ வாண்ட் டு மேக் மணி ஜஸ்ட் அஸ் இன் சிங்கிள் எக்ஸிட், ஆர் ஐ வாண்ட் டு மேக் மை பிராண்ட் க்ரோ பிகர் wherein the quality is so damn good people cannot refuse it. So that is where your vision will come inside. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஹேஸ் டு பி லுக்ட் ஆஃப்டர். ஒரு சின்ன ஸ்க்ரூலேருந்து, ஒரு சின்ன பெண்டிலேருந்து, ஒரு சின்ன பைப் குவாலிட்டியிலேருந்து, ஒரு வாக்கருடைய திக்னஸ், பைப் திக்னஸ்லேருந்து, ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டுடைய பெயிண்ட் குவாலிட்டியிலேருந்து, ஸ்ப்ரே குவாலிட்டியிலேருந்து, அதுக்கு யூஸ் பண்ணுற அக்சசரிஸ்லேருந்து, ஒரு வீல் சேருடைய காம்பனன்ட்ஸ்லேருந்து, என்னென்ன நம்ம காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், இஸ் இட் சேஃப் ஃபார் அடல்ட்ஸ் டு யூஸ், அதை யூஸ் பண்ணக்கூடிய அட்டெண்டர்ஸ்க்குமே இஸ் இட் ஈஸி அண்ட் சேஃப், தட்ஸ் வை ஐ செட் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் 6 months ஃபார் அஸ். புரிஞ்சுது. ஸோ அதனால தான் வி டேக் குவைட் அ லாட் ஆஃப் டைம் டு ரீடிசைன் த ப்ராடக்ட் ஆஸ் பர் ஆர் நீட்ஸ். நம்ம நீட்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வி மேக் ஷுர் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் இஸ் லுக்ட் ஆஃப்டர் அண்ட் வி கீப் ரீடிசைனிங் தெம். வி ஒர்க் ஆன் த ப்ராடக்ட் அகெயின் அண்ட் அகெயின். ப்ரோட்டோடைப்ஸ் ஒர்க் பண்ணுவோம். சில நேரங்களில் 6 மாதத்துக்கு முன்னாடி போய் சொல்லிட்டு வந்திருப்போம். ப்ரோட்டோடைப் ரெடி ஆகிட்டு வரது நம்ம 6 months கழிச்சு மறுபடியும் ட்ராவல் பண்ணுறப்ப இட் வில் பி ஆல்மோஸ்ட் த சேம் டைம். புரிஞ்சுது. ஸோ நம்ம அதை வந்து திரும்ப ரீஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஃபைன் டியூன்டு ப்ராடக்ட்டை தான் நம்ம செலக்ட் பண்ணி வி வில் பிரிங் இட் டு த மார்க்கெட். இப்போ சைனாவில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் சோர்ஸ் பண்ணலாம். ஸோ திஸ் அப்ளைஸ் டு ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒரு சைனீஸ் ஃபேக்ட்ரிஸ் கூட ஒர்க் பண்ணோம்னா யூ காட் இன்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபார் ஃபேக்ட் எவ்வளோ வாட்டி சைனா போயிருப்பீங்க? ஐ திங்க் மோர் தென் 20-25 டைம்ஸ் ஷுட் பி. லாஸ்ட் 10 years ட்ராவல் பண்ணுறோம். எப்படியும் ஒரு 3 months 4 months ஒன்ஸ் போயிட்டே இருக்கீங்க. ஐ ஃப்ரீக்வெண்ட்லி see you flying. ஸோ ஒரு சைனீஸ் ஃபேக்ட்ரிஸ்ட்டை நம்ம ஊர்லேருந்து போகிறாங்க, இந்தியாவிலேருந்து போகிறாங்கன்னா வாட் இஸ் தி கரெக்ட் வே டு டீல் வித் தம் டு கெட் த ரைட் குவாலிட்டி அண்ட் ஹவு டு பிளான் ஃபினான்சஸ்? ஸோ சைனா பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியை போய் பேசுகிறீங்க, யூ வாண்ட் டு கெட் யுவர் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட் ஃப்ரம் அ ஃபேக்ட்ரி ஆன் யுவர் ஓன் பிராண்ட் லேபிள் அப்படின்னா சில விஷயங்களை நீங்கள் ரொம்ப யூ ஹேவ் டு பி வெரி கிளியர். ஸோ ஒரு சைனா பிராண்டு, ஒரு சைனா ஃபேக்ட்ரியில் நீங்கள் போய் பேச போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஹவு ஃபார் டு தே ஹேவ் ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்ட்ரென்த்லேருந்து, அவங்க வந்து ஒரு ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட்லேருந்து அதில் எவ்வளோ தூரம் அவங்க கிளாரிஃபைடாக இருக்காங்க, ஒரு ரா மெட்டீரியலில் எவ்வளோ தூரம் சர்டிஃபைடு ப்ராடக்ட்ஸ் எடுக்க முடியுது அவங்களால, ஸோ அதில் எவ்வளோ குவாலிட்டி கான்ஷியஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறமேலு ப்ராசஸிங், ஒரு ரா மெட்டீரியல் வாங்கிட்டு அதை ப்ராடக்டை ப்ராசஸிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய மிஷினரிஸ் எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய பிளான்ட்டோடைய ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க ஃபேக்ட்ரியில் வாட் இஸ் தேர் ஈவன் இப்போ வந்து நான் இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபேக்ட்ரிஸ் பார்த்துருக்கேன். எல்லாமே 5G எனேபிள்டு ஃபேக்ட்ரிஸ். 5G. ஸோ தெர் வில் பி a வெரி பிக் டிஸ்பிளே. ஸோ அந்த டிஸ்பிளேயில் இட் வில் ஷோ இன்றைக்கி அவுட்புட் எவ்வளோ வரணும், எவ்வளோ வந்திருக்கு, இன்னும் எவ்வளோ வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஷார்ட் ஃபால் இருக்குது அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக தெர் இஸ் அ கான்செப்ட் கால் டார்க் ஃபேக்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு. I've heard, yeah. ஸோ அந்த டார்க் ஃபேக்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா they will not spend even 1
சிங்கிள் டியூப் லைட் டு பி ஸ்விட்ச்ட் ஆன். கம்ப்ளீட் டார்க்காக இருக்கும். 100% ஆட்டோமேஷன். ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எனக்கு லைட்டோட பர்பஸே இல்லை, நான் எதுக்கு லைட்டில் வேஸ்ட் பண்ணணும் எனர்ஜி அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு அவங்க அந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ராசஸிங், மேனுஃபேக்சரிங்கில் அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்த்தண்டாக இருக்காங்க, ஷிப்பிங் அவங்கனால எவ்வளோ தூரம் கொடுக்க முடியும், எவ்வளோ நாள் வேணும் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி ரீலேபிள் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இன்னும் எக்ஸ்போர்ட் நார்ம்ஸ் படி பேக்கேஜிங் பண்ணி, இந்த பேக்கேஜிங்குடைய இதெல்லாமே அவங்களுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு, எனக்கு இந்த மாதிரி கஸ்டம் பேக்கேஜிங் வேணும், இதெல்லாமே பேசி ஷிப்பிங் அவங்க எவ்வளோ குவிக்காக இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்காங்களா, இல்லை நம்மளோட ஷிப்பிங் ஏஜென்ட் வச்சு அவங்கள்ட்ட பேச வைக்கணுமா. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் வில் ப்ளே எ மேஜர் ரோல் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறப்ப. ஓகே. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா there are 3 stages that your finance will get locked. ஃபார் எக்ஸாம்பிள், யூஆர் லான்ச்சிங் எ ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லான்ச் பண்ணுறப்ப நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க. ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுடைய கேபிட்டல் அங்கே போய் லாக் ஆகிடும். அட்வான்ஸஸ் லாக் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு $10,000 நீங்கள் ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு $10,000 நீங்கள் கொடுத்துருவீங்க. செகண்ட் டைம் என்ன ஆகும்னா, இந்த $10,000 நீங்கள் கொடுத்துருந்த ப்ராடக்ட்டு ஷிப் ஆகி நம்ம கைக்கு வர்றதுக்குள்ளே நீங்கள் 2வது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா நார்மலாக ஒரு ஃபேக்ட்ரி 30 to 45 டேஸ் ப்ரொடக்ஷன் டைம் மட்டும் எடுப்பாங்க. அது இல்லாமல் ஷிப்பிங் டைம் ஒரு 20 to 30 டேஸ் இருக்குது. அது இல்லாமல் கஸ்டம்ஸ் அண்ட் கிளியரிங் ஒரு 5 to 10 டேஸ் இருக்குது. ஸோ ஆஸ் அ ஹோல் ஒரு 60 நாள் நீங்கள் அடுத்த ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கைக்கு வர்றதுக்கு 60 நாள் நடக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் எங்கெங்கெல்லாம் முடங்கி இருக்குன்னா, ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங்கில் ஒரு கேபிட்டல் முடங்கி இருக்கும், ட்ரான்சிட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸில் ஒரு ஃபேக்ட்ரி முடங்கி இருக்கும், உங்கள் வேர் ஹவுஸில் ஒரு போர்ஷனில் முடங்கி இருக்கும். ஃபோர்த் பார்ட், நீங்கள் கஸ்டமருக்கு B2Bயில் சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கிரெடிட்ஸில் கொடுத்துருப்பீங்க, அதுலேயுமே உங்களோட கேபிட்டல் ஆப்வியஸ்லி B2Bனா கிரெடிட் தான். ஸோ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் வந்து உங்களோட ஓன் பிராண்டில் ஓனாக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த 4 பார்ட்லேயுமே உங்களுடைய கேபிட்டலை ப்ளேஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராடக்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காட்ட முடியும். ஓகே. ஸோ இப்போது இந்த சைனீஸ் ஃபேக்ட்ரிஸ்ட்டை நீங்கள் சொன்ன எல்லா நார்ம்ஸும் நம்மளே நின்று ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். ஸோ ஹவு வி கேன் கீப் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு பர்சன் எப்படி நாமினேட் பண்ணலாம்? இது நான் ரொம்ப காமனாக பார்க்குறேன். ஐ திங்க் இப்போ ரொம்ப இன்ஸ்டாகிராமில் ஐ ஹவ் சீன் வெரி காமன்லி பீப்புள் சே தட் நாங்கள் சோர்சிங் ஏஜென்ட்டு, நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஃபர்னிச்சரும் பண்ணுவோம், காரும் இம்போர்ட் பண்ணி கொடுப்போம், உங்களுக்கு பெரிய மிஷினும் இம்போர்ட் பண்ணி தரோம், எல்லாம் பண்ணுவோம். கண்டிப்பாக பண்ணுவாங்க, பண்ணாமல் இல்லை. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுத்தீங்கன்னா சைனாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சோர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே. லாட் ஆஃப் வெப்சைட்ஸ், ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் நம்ம சர்ச் பண்ணோம்னா நிறைய சப்ளையர்ஸ் காட்டும். ஒரு 10 சப்ளையருக்கு நம்ம மெசேஜ் பண்ணோம்னா அதில் ஒரு 4-5 சப்ளையர் ரிப்ளை பண்ணுவாங்க. அதில் ஒரு நல்ல பெஸ்ட் டீலை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் அது உங்களுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்டை சால்வ் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரெக்டாக ஃபேக்ட்ரியில் கம்யூனிகேட் பண்ணி, நம்ம டைரெக்டாக ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணி, ஃபேக்ட்ரி நார்ம்ஸ் படி இருக்கா, ஃபேக்ட்ரி எப்படி இருக்குது, நம்ம இப்போ நாங்கள் வி ஹவ் பீன் ஒர்க்கிங் வித் மெனி ஃபேக்ட்ரிஸ். சில ஃபேக்ட்ரிஸில் 8 years 10 years ஒர்க் பண்ண ஃபேக்ட்ரிஸில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண ஃபேக்ட்ரிஸ் இன்றைக்கி வரைக்குமே நம்ம அவங்க கூட கண்டினியூ பண்ண ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை நேரடியாக விசிட் பண்ணி அவங்க ஃபேக்ட்ரியோட ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளோ சர்டிஃபிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ப்ராடக்ட்டை எவ்வளோ சீக்கிரம் அவங்களால டெலிவர் பண்ண முடியும், என்ன குவாலிட்டியில் அவங்களால கொடுக்க முடியும், ஒரு சாம்பிள் ப்ரொக்யூர்மெண்ட். அண்ட் தெர் இஸ் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், இது யாருமே பெருசாக பண்ணுறதில்ல, சேல்ஸ் கான்ட்ராக்ட்னு ஒன்று சைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எல்லாருமே இப்போ பண்ணுறவங்க என்னென்னா, போகிறாங்க, ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்குறாங்க, பேமெண்ட் கொடுத்துட்றாங்க, அந்த பேமெண்ட் கொடுத்து எல்லாம் ஸ்டாக் ரெடி ஆனதுக்கப்புறமேலு அவர் இன்வாய்ஸ், பேக்கிங் லிஸ்ட்டு, பிஎல் காப்பி, சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இது மட்டும் கொடுத்துட்றாங்க. அதை வாங்கி இங்கே கிளியர் பண்ணிடுறாங்க. சேல்ஸ் கான்ட்ராக்ட்டுங்கிற ஒரு பார்ட்டே எல்லோரும் மறந்துடுறாங்க. ஸோ சேல்ஸ் கான்ட்ராக்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஐ so and so would like to place an order of all these items which are listed below with the following specification on between the specified timeline அப்படிங்கிற மாதிரி போட்டு ப்ராப்பராக ஒரு சேல் கான்ட்ராக்டை நீங்கள் ரெடி பண்ணி 2 பேரும் சைன் பண்ணணும். சேல் கான்ட்ராக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் சைனா. ஒன்ஸ் இட் இஸ் சைன்ட் அண்ட் சீல்டு, இதுதான் நீங்கள் லீகலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நீங்கள் வெறும் ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை வச்சு யூ கேன் நாட் ஃபைட் இன் தி கோர்ட். ஸோ நீங்கள் இந்த சேல்ஸ் கான்ட்ராக்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் இவ்வளோ தூரம் ப்ரொஃபஷனலாக பண்ணாலே அந்த ஃபேக்ட்ரிக்காரனுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஓகே, இவங்க ரொம்ப லீகலான பையர், இவங்க ரொம்ப கரெக்டாக பார்த்து
பேசுகிறோம். இப்போ நாங்களே ஒரு ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோன்னு வைப்போம். ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டில் ஒரு மாடல் லான்ச் பண்ணுறோன்னு வைப்போம். வி ஆல்வேஸ் ஹேவ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ வி கிவ் தெம் ஆனுவல் ப்ரெடிக்ஷன். ஒரு வருஷத்துக்கு திஸ் இஸ் கோயிங் டு பி மை ப்ரொக்யூர்மெண்ட். நம்ம அவுட் ஆஃப் அ ப்ளூன்னு ஒரு நைட்டு கால் பண்ணி எனக்கு 300 பெட் அனுப்பு அப்படின்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஸோ எங்களுக்கு ஆனுவல் ப்ரெடிக்ஷன் இருக்குது. ஸோ வென் வி டாக் டு தெம் ஃபஸ்ட் இப்போ நான் 2026க்கு நான் போய் பேச போகிறேன்னா என்னோட 2026 உடைய எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் இவ்வளோ யூனிட்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த யூனிட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி Price நீங்கள் முன்னாடியே ரா மெட்டீரியலை ப்ரொக்யூர் பண்ணி வச்சுட்டு எனக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுங்கள் got it. அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது தான் ரைட் வே டு சோர்ஸ் அ ப்ராடக்ட் ஃப்ரம் அ கண்ட்ரி லைக் சைனா. அண்ட் ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தீங்க, நீங்கள் டீப் ரூட்ஸ் ஆஃப் சைனாலலாம் போகிற மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வில்லேஜஸ் கூட போகிற மாதிரி காமிச்சிருந்தீங்க. அங்கெல்லாம் எப்படி ஈவன் பிகர் ஃபேக்ட்ரிஸ் அந்த சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ்க்கு அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் திருப்பூர் மாதிரி தானா, இல்லை ஹவு டு தே ஆக்சுவலி ஒர்க்? இட்ஸ் த சேம் இன் ஹோல் வேர்ல்டுங்க. வி ஆல் லிவ் இன் ஒன் சிங்கிள் வேர்ல்டு. ம் நம்ம எல்லாரும் ஒரே உலகத்தில் வேறு வேறு பகுதியில் வாழ்கிறோம், அவ்வளோதான். ம் ஸோ இங்கே இருக்கிற அதே ஃபார்முலா தான் அங்கேயும் இருக்குது. இப்போ இங்கே நீங்கள் வந்து ஒரு பால்மெயின் பாரிஸ் மாதிரி ஒரு பெரிய பிராண்டுக்கு ம் பிரிண்டிங் ஓட்டி தர பிரிண்டிங் யூனிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம நம்ப கூட மாட்டோம் ம் பால்மெயின் பாரிஸ் அங்கே தான் பிரிண்ட் ஆகுதுன்ட்டு. ஆனால் அதே பால்மெயின் பாரிஸை ஒரு பெரிய பிராண்ட் ஷோரூமில் ஒரு துபாய் மால்லையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாரிஸோட ஒரு நல்ல ஸ்டோரில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 70,000 to 1,00,000 ஒரு டிஷர்ட். ஒரு டிஷர்ட். ஸோ இது ப்ரொடியூஸ் ஆன இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விற்கிற இடம் நம்பவே நம்பாது. இந்த ப்ராடக்ட் இங்கேருந்து தான் வந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது நம்பவே நம்பாது. ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுற இடங்களும் வந்து வி கோ வித் ஃபார் இன்டீரியர் ரூட்ஸ் அண்ட் நிறைய ஸ்பெசிஃபிக் ஃபேக்ட்ரிஸை கண்டுபிடிச்சி நாங்கள் அங்கே போய் அவங்க நிறைய ஃபேக்ட்ரிஸுக்கு ஜாப் ஒர்க் பண்ணி தரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸை கண்டுபிடிச்சி பிகாஸ் எங்களுக்கு குவாலிட்டி ஒரு பெரிய கண்ட்ரோல் இருக்கணும். அட் த சேம் டைம் ஐ ஹேவ் டு பி வெரி காம்படிட்டிவ். எனக்கு ப்ரைஸுமே ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கணும். ஏன்னா இந்தியன் மார்க்கெட் இஸ் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். ஸோ அந்த இடத்துல நான் எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்தாலுமே ப்ரைஸுமே ரொம்ப சென்சிபிள் அண்ட் ரீசனபிளாக இருக்கும். தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பீயிங் சென்சிபிள் அண்ட் ரீசனபிள். ஸோ நாங்கள் அந்த ப்ரைஸ் பாயிண்டில் அது ரெண்டையுமே நாங்கள் ரொம்ப பார்ப்போம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையுமே நாங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த்தே சோர்சிங் தான். ஸோ சோர்சிங்கில் வந்து நீங்கள் சும்மா ஒரு ப்ராடக்டை வாங்கி சோர்ஸ் பண்ணி கொடுக்கறது பெரிய புத்திசாலித்தனம் இல்லை. நம்ம அந்த ப்ராடக்டை எவ்வளோ தூரம் தேடி அலைஞ்சு நம்ம அந்த ப்ராடக்டை எவ்வளோ தூரம் இன்டீரியர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் சைனாவில் போய் ஒரு ஃபேக்ட்ரியை கண்டுபிடிச்சி அந்த ஃபேக்ட்ரி நம்ம கேட்கக்கூடிய காம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இருந்து நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு மேனுஃபேக்சர் பண்ணி தரக்கூடிய ஃபேக்ட்ரியாக இருக்காங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணி வந்தால் தான் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டோரி. ஒன் ப்ராடக்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் 15 ஃபேக்ட்ரி பார்த்து ரிஜெக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உண்டு. ஒரே ஒரு ப்ராடக்ட்டை 3 வருஷமாக தேடி 3வது வருஷம் கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் எல்லாம் உண்டு. புரியுது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ways and techniques and nuances between sourcing a product from there. ஸோ ஆன் திஸ் நோட் ஆஃப் ஹோல் பாட்காஸ்ட் இந்த வீடியோவில் யூ பீன் மென்ஷனிங் உங்களது வேல்யூ ஃபார் மணி அண்ட் கிரவுண்ட் ரூட் லெவல்லேருந்து நீங்கள் வரனால அந்த ப்ரைஸிங் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறீங்க. ஹவு டு யூ ஜஸ்டிஃபை தட்? ஓகே. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாக்கருங்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வாக்கர் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஒரு பைப் திக்னஸை வந்து 1.2லேருந்து 1 mm மாற்றுவாங்க, 1லேருந்து 0.8 mm மாற்றுவாங்க. இல்லைன்னா ஒரு ப்ராடக்டுடைய பைப் லென்த்துலேருந்து ஒரு 1 inches கம்மி பண்ணுவாங்க. அதோடைய வித்தை ஒரு சின்ன லெவலில் கம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 2,000 ருபீஸ்க்கு செல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்டோட குவாலிட்டியோ ப்ராடக்டோடைய டைமென்ஷன்ஸையோ சின்னது பண்ணி இல்லை குவாலிட்டியை கம்மி பண்ணி சேல் பண்ணுறதை விட நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா என்ன பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் குவாலிட்டி அப்படிங்கிற குவாலிட்டியை பார்த்து நம்ம ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே ரொம்ப சப்ஸ்டாண்டர்டான குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறாங்க இல்லையா, அந்த ப்ரைஸ்லேயே நான் வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்டை நான் டெலிவர் பண்ணுறேன். How is So, this possible? That is how you work with the year-on-year planning, year-on-year procurement planning. What is your volume is going to be? நீங்கள் என்ன வால்யூம் உங்களால் ஒரு வருஷத்தில் நீங்கள் டிசால்வ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் வந்து உங்கள் சோர்சிங்கில் எவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் ஆகிறீங்க, ஹவு க்ளோஸ் யூ ஒர்க் வித் யுவர் வெண்டாஸ். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து சப்ளை செயின் எவ்வளோ முக்கியமான விஷயமோ டிஸ்பேச் சப்ளை செயின், அதே மாதிரி நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட் செயினும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வில் ஹாவ் டு லுக் ஃபார் த ப்ராஃபிட்ஸ் wherein you procure from. ஸோ
அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் நம்ம எவ்வளோ இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்ஸ். வால்யூம். நீங்கள் வால்யூம்ஸ் ஹையராக போக போக த ஃபேக்ட்ரிஸ் வில் கம் டவுன் வித் ப்ரைஸஸ். நீங்கள் ஒரு வருஷத்தோட ப்ரெடிக்ஷன் வால்யூம்னு கொடுத்து பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரைஸிங்கு தே வில் கம் டவுன். தே வில் கம் 2-3 ஸ்டெப்ஸ் டவுன் நைஸ். அண்ட் தே வில் கிவ் யூ ப்ரெடிக்ஷன். ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸோட பேசணும், இயர் ஆன் இயர் வால்யூம் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு சேல் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் ஹவு யூ ஒர்க் வித் தெம் அண்ட் ஆன் அ லாங் டேர்ம் திஸ் இஸ் ஹவு யூ கேன் கெட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ப்ரைஸ் as well. அப்படிதான் அந்த ஹோல் சிஸ்டமே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹெல்த் கேர் 10 years from now இந்தியாவில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? Definitely, it is an emerging market, one of the biggest market in India. So people are getting adapted to new technologies. இப்போ மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நான் பேசின நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. Tier 1, Tier 2 வரைக்கும் வந்துருச்சு. Tier 3 is where it has to go through inside. ஓகே. But also it has started to seep inside. இன்னுமே கொஞ்சம் நிறைய கடகடன்னு வளர்ந்துடும். பட் அது இல்லாமல் இந்த ஹெல்த் கேர் க்ரோ ஆகிற அளவுக்கு எவ்வளோ க்ரோ ஆனாலும் அதை அப்சார்ப் பண்ணுற அளவுக்கு இந்தியனில் ஒரு ஆக்டிவ் பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பிக் திங் இன் இந்தியா. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஆஃபர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரிக்கு என்ன சப்போர்ட் இருக்குது? நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ஆன் லாட் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் சின்ஸ் இட் இஸ் ஃபார் டிசேபிள்ட் ஆர் பீப்புள் வித் சம் டிஃபார்மிட்டிஸ் ஆர் டிசபிலிட்டிஸ். அது இல்லாமல் வயசான பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறனாலேயே ரைட் ஃப்ரம் த பிகினிங் இன்னைக்கு வரைக்குமே ஜிஎஸ்டி இஸ் ஆல்வேஸ் ஆன் த மினிமம். ஒரு 5% ஜிஎஸ்டி அந்த மாதிரி தான் நிறைய ப்ராடக்ட்ஸில் இருக்குது. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, கவர்மெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரியை நம்ம இங்கே செட்டப் பண்ணி ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா தே கிவ் லாட் ஆஃப் கன்செஷன்ஸ். நிறைய இன்சென்டிவ்ஸ் இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. தே கிவ் லாட் ஆஃப் லேண்டை சப்சிடைஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க, இபிஏ சப்சிடைஸ்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. தே ஹெல்ப் யூ கிரியேட் மோர் அண்ட் மோர் பிளான்ஸ் டு பிரிங் லாட் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் இன்சைட் our country to manufacture all of these products. Hopefully இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேசிக் வீல் சேர் நம்ம சைனாலேருந்து வாங்குகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு 3-5 years பேக் சைனாலேருந்து வாங்குகிறோம். கோவிட் டைமில் ஒரு 4-5 பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில. தேர் கம்ப்ளீட்லி ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரி, தேர் கம்ப்ளீட்லி ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அவங்க வந்து நம்ம ஏன் இந்த வீல் சேரை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி சைனாலேருந்து மிஷினரிஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து செட் பண்ணி ஒரு ஒர்க் ஃபோர்ஸை செட் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி அந்த பேசிக் மாடல் வீல் சேரை சைனாக்காரன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டான். என்ன ரீசன்னா அவன் என்ன ப்ரைஸ் கொடுக்குறானோ அதை விட 20% கம்மியாக இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் ஹோம் டவுன் டிரான்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் வெரி ஈஸியர். உடனே டெல்லி, இது என்னன்னா இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் நிறைய பிக் கைண்ட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ரிஸோட உள்ளே வர்றப்ப டெஃபினட்டாக திஸ் வில் அகெயின் டேக் அ வெரி குட் டர்ன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதப்போ ஆஃப் த செஷன் சொன்னீங்க, இந்த பிராண்ட் பாருங்கள், தேவ் ரேஸ்ட் so much of investments and this is the price they are selling and this is the price we are selling அப்படின்ட்டு. இந்த இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் எனக்கு ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸில் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு விற்கிறாங்க, அதுவே எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அண்ட் எப்படி அண்ட் யூர் டெல்லிங் தேர் லாஸ் மேக்கிங் ஆஸ் வெல். ப்ரைஸும் டபுள் த மடங்கு விற்கிறாங்கன்றதை காமிக்கிறீங்க அண்ட் யூர் ஸ்டில் டெல்லிங் தேர் லாஸ் மேக்கிங். ஹவு இஸ் தட் ஆக்சுவலி ஒர்க்கிங்? ஆக்சுவலாக டபுள் இல்லை, அதோட கூட வாட் ஹேப்பன்ஸ் இஸ் எனி ப்ராடக்ட் தட் யூ டேக் இன் ஆன்லைன் விச் இஸ் சோல்டு, தேர் ஆல்சோ செல்லிங் இன் ஆன்லைன், பட் எனி ப்ராடக்ட் தட் யூ டேக் இன் ஆன்லைன் மினிமம் தேல் ஹாவ் டு டூ 8x இன் ப்ராஃபிட்ஸ். ஒரு ப்ராடக்ட் 100 ரூபாய்க்கு வாங்கினா 800 ரூபாய்க்கு அவங்க விற்கணும். ஐ மீன் நம்ம உங்கள் இண்டஸ்ட்ரி சொல்கிறீங்களா? எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி, ஓகே, எனிதிங் நாட் லெஸ் தென் 5x தெரியும், பட் 8x சீம்ஸ் a little costly. 8x எனிதிங், எனி கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி தட். ஓகேங்க. ஏன்னா ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது, கமிஷனிங் இருக்குது, பிளாட்ஃபார்ம் கமிஷன் இருக்குது, ரிட்டர்ன் ஷிப்பிங் காஸ்ட் இருக்குது, டேமேஜஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8x மினிமம் செல் பண்ணும். சரி, இது ஒரு ப்ரைஸ் இஸ் அ பாயிண்ட். 8x அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறது ப்ரைஸ் இஸ் அ பாயிண்ட். நம்பர் 2, நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துட்றாங்க. எவ்ரிதிங் இஸ் வெரி அப்ஃப்ரண்ட் அண்ட் கிளியர். பட் ப்ராடக்டோடைய ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப காஸ்மெட்டிக் எஃபெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ இன் ரியாலிட்டி when the product comes, when you start seeing the products, it gives a complete different face. ஹைலி அட்ராக்டிங், அப்பீலிங்காக கொடுத்துட்டு அப்பீலிங் ப்ராடக்டாக இருக்குது, ஆனால் வந்தக்கப்புறம் பட் நீங்கள் வந்து பார்த்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அண்ட் மோர் ஓவர் இப்போ when you see products in online, there are a lot of products in online. ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா you will never know இந்த ப்ராடக்ட் என்ன ஹைட்டில் இருக்கும். ஈவன் தோ they have given the description, sometimes ப்ராடக்ட் வந்து இறங்குறப்ப
யூ வில் நெவர் நோ அது என்ன நமக்கு நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட்டு கரெக்டாக ஃபிட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற ஒரு நுவான்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஸோ இத வந்து எப்படி அட்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இஃப் யூ கேன் ஃபைண்ட் அ பிளேஸ் லோக்கல்லி ஒரு நல்ல ஸ்டோர் இருக்கு. அவங்கள்ட்ட நல்ல ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, தயவுசெய்து நேர்ல போய் பார்த்து வாங்கிருங்க. பிகாஸ் நீங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறது இன்னொருத்தவங்களோட கம்ஃபர்ட்டுக்காக. ஒரு சீனியர் ஃபாதர் ஆர் மதரோட கம்ஃபர்ட்காக. டெஃபினட்டா. அத நீங்க போய் ஒரு ஆன்லைன்ல ரிஸ்க் எடுத்து பண்றப்ப, யூ வில் நாட் பி வெரி ஷூர் என்ன ப்ராடக்ட் வந்தது, எந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது தெரியாது. அண்ட் நம்பர் 2 இஸ் நீங்க இந்த மாரி ப்ராடக்ட்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. யூ ஆர் கோயிங் டூ ஸ்பெண்ட் அ குவைட் குட் சம் அமவுண்ட். ஸோ இந்த மாரி ப்ராடக்ட்ஸ நீங்க ஆன்லைன்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல வாங்குறீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் அஸ், டிரான்ஸ்போர்டேஷன் இஸ் நெவர் ஆன் ஆர் ஹேண்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட் பண்ணி அனுப்புறப்ப டேமேஜஸ் வருது, இல்ல ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு ஒரு சின்ன பார்ட் மிஸ் அது ஏதாவது ஒண்ணு ஆகுது அப்படின்னா, தென் அகைன் நீங்க அந்த ப்ராடக்ட்ட ரீசெண்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு அத ரீப்ளேஸ் பண்ணி குடுக்கணும். அதுக்கே ஒரு இட்ஸ் டைம் அகைன் கோயிங் எடுக்கும். டூ டேக் அ டைம் ஓவர். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபிள் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்ட நேர்ல பார்த்து, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு? நமக்கு நம்மளுடைய ரெக்வயர்மெண்ட்ஸ்க்கு கரெக்ட்டா சூட் ஆகுமா? நம்மளோட சாய்ஸ்க்கு கரெக்ட்டா இருக்குமா? அப்படிங்கிறத செக் பண்ணி வாங்குறது மச் மச் அஃபோர்டபுள் ஆப்ஷன். பட் எல்லாத்துனாலும் இது பண்ண முடியாது இல்லையா? அக்ராஸ் தமிழ்நாடு யூ கைஸ் ஹேவ் ஸ்டோர்ஸ். லெட்ஸ் சே நார்த் இந்தியா எடுத்துக்கோங்க. நீ அதர் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா எடுத்துக்கங்க. ஹவ் இஸ் தட் பாசிபிள்? கண்டிப்பா இட் இஸ் நாட் பாசிபிள். பட் அட் த சேம் டைம் இங்க எப்படி நாங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமோ, இதே மாரி கண்டிப்பா நார்த் இந்தியாலயும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு நல்ல பிராண்ட் இருப்பாங்க. ஸோ அதே மாரி எனிவேர் தட் யூ கோ த்ரூ கண்டிப்பா ஒரு பிராண்ட் இருப்பாங்க. நீங்க இந்த ப்ராடக்ட்ட மெயினா நீங்க சீனியர் ஹெல்த் கேருக்காக ஒரு ஜீரியாட்ரிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப, ஆன்லைன விட டச் அண்ட் ஃபீல்ல பிரிக் அண்ட் மோர்டர்ல போய் பார்த்து வாங்குறது மச் மச் அட்வைசபிள். ஓகே. என்னதான் ஆன்லைன்ல ஒரு பெரிய பூம் இருக்கு. பீப்பிள் ஆர் டெண்டிங் டூ பை புது புது ப்ராடக்ட்ஸ வாங்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க அப்படின்னு இருந்தாலுமே கூட, நீங்க வாங்குற ப்ராடக்ட் ஒரே ஒரு சிம்பிள் பாட்டம் லைன் என்னன்னா, இட் இஸ் நாட் ஃபார் யுவர் கம்ஃபர்ட். இட் இஸ் ஃபார் த கம்ஃபர்ட் ஆஃப் அ சீனியர் பெர்சன் ஹூ இஸ் லிவிங் பேக் இன் யுவர் ஹோம். ஸோ அப்ப அது வந்து நீங்க யூ வில் ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரா மோர் கேர்ஃபுல். நமக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா, நம்மனால அத திருப்பி குடுக்க முடியும். நம்ம வேற என்ன வேணாலும் பண்ணலாம். 1 வீக் வெயிட் பண்ணி நம்ம அடுத்த ப்ராடக்ட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியும். நம்ம பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ. பட் இந்த ப்ராடக்ட்ஸ் இட் கேனாட் வெயிட் ஃபார் ஓவர் அ லாங் டைம். ட்ரூ, ட்ரூ. ஸோ அந்த அத அந்த மொமெண்ட்டுக்கு அது தேவைப்படும். ஆல்வேஸ் மேக் ஷூர் யூ கோ ஸ்ட்ரெய்ட்லி விசிட் அ ஸ்டோர். போய் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கு? அது என்னென்ன நுவான்சஸ் இருக்கு? அதில என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு? அதில நமக்கு ஏதாவது சில இடையூறுகள் இருந்தா, வேற என்ன மாரி ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம்? அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்க வாங்குறது மச் மச் அட்வைசபிள். ஸோ லெட்ஸ் சே டு சால்வ் திஸ் இஷ்யூ, யூ பீன் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் குவைட் சம் டைம் அண்ட் நீங்க ஆல்மோஸ்ட் நெறையா ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க. ஹவ் இஸ் யுவர் விசிபிலிட்டி இன் ஹாஸ்பிட்டல்ஸ்? நம்ம நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பண்ணி குடுத்துருக்கோம். ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணி குடுத்துருக்கோம். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சப்ளை பண்றோம். ஹாஸ்பிட்டலோட ரீட்டெயில் ஃபார்மசீஸ்க்கு சப்ளை பண்றோம். ஓகே. ஸோ டாக்டர்ஸே வந்து ரொம்ப புடிச்சு போயி ஒரு ப்ராடக்ட்ட பார்த்துட்டு, இது எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபாக்ட் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் ரைட் நவ் லாஸ்ட் மந்த் நாங்க ஒரு ட்ரேட் ஷோல ஒரு ஸ்டால் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டால்ல ஒரு ப்ராடக்ட்ட பார்த்துட்டு டாக்டர் வந்து ஒரு 150 பீசஸ் ஆஃப் கமோட் ஷேர் கிரிப் பார் ஹேண்டில்ஸ் கேட்டிருந்தாங்க. நம்ம கையில வந்து ஒரு 50 பீசஸ் தான் இருந்தது. அவங்க நான் 3 மந்த்ஸ் ஆனாலும் வெயிட் பண்றேன் பரவால்ல. நீங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 பேர்ஸ் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நைஸ். சொன்னாங்க. ஏன்னா ஆர் குவாலிட்டி வாஸ் வெரி குட். வி மேட் ஷூர் த குவாலிட்டி இஸ் வெரி குட். ஒரு 120 டூ 150 கிலோஸ் இருக்க ஒரு பேஷண்ட் கூட அத புடிச்சு எந்திரிச்சாலுமே அது ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் வச்சிருந்தோம். ஸோ அதெல்லாம் நாங்க வெயிட் பண்ணி கூட வாங்குறோம். பட் நீங்க ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் சொல்லி வாங்குங்க அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் நெறைய இருக்காங்க. நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம ஹாஸ்பிட்டல் பெட்ஸ சப்ளை பண்ணியிருக்கோம். நெறைய ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி குடுத்துருக்குறோம். இப்போ ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நெறைய பில்ட் ஆயிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்ட்ஸ கூட வி ஆர் சஜெஸ்டிங் தெம். வி ஆர் கிவிங் தெம் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எப்படிலாம் நீங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கு நீங்க ஹாஸ்பிட்டல் பெட்ஸ என்னென்ன அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் இப்போ வந்துருச்சு. எலக்ட்ரிக் காட்ஸ்ல எவ்வளோ அட்வான்ஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறது எல்லாமே இப்போ நம்ம அவங்களுக்கு காட்டுறோம். ஸோ வி ஆர் இன் குட் டெர்ம்ஸ் வித் குவைட் சம் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் வி ஆர் டூயிங் குட் வால்யூம்ஸ் வித் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆஸ் வெல். Let's say how can hospitals across India reach you? Yeah, they can straight away reach us out. We have a dedicated email address and we have a customer care number. So if someone calls us, we have a sales team who is already assigned for them. ஸோ அந்த சேல்ஸ் டீம்லேருந்து தே வில் கால் தெம் அண்ட் தே வில் டாக் டு தெம். நாங்கள் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறோங்கிறது மட்டும் பெருமை இல்லை. சின்ன சின்ன சிங்கிள் பெட்டட் கிளினிக்கும் பண்ணி தர்றோம். ஸோ வி டூ இட் ஃப்ரம் தி ஸ்மால் ஸ்கேல் டில் த லார்ஜ் ஸ்கேல். Nice. ஸோ நிறைய சின்ன கிளினிக்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ஐவி ஸ்டாண்ட் வேணும், ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் வேணும், ஒரு அட்டெண்டர் காட் வேணும், ஒரே ஒரு ரிவால்விங் ஸ்டூல் வேணும் இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலையும் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம்.
சாரி ஒரு சின்ன கிளினிக்கையும் நம்ம அட்ரஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு 30 பெட்டட், 50 பெட்டட், 100 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம அட்ரஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆல்மோஸ்ட் யூ ஹவ் ஐ திங்க் நிறைய கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹவ் டிட் யூ என்ஜாய் த கான்வர்சேஷன்? த கான்வர்சேஷன் வாஸ் வெரி குட். ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஒரு கார்மெண்ட்லேயே சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு கார்மெண்ட் மென்ட்டாருக்கு ஐ ஹவ் ஷோன் வாட் இஸ் ஜீரியாட்ரிக் கேர் அஸ் வெல். ஸோ டெஃபினட்டா ஐ திங்க் திஸ் குட் பி அ நியூ விஷன் ஃபார் யூ. டெஃபினட்டா ரியலி ஐ ஓப்பனிங் தான் எனக்கு. ஏன்னா திருப்பூர்னாலே நார்மலாக என்ன டிபிக்கல் கார்மெண்ட் தான். பட் லேட்லி ஐ பீன் மீட்டிங் பீப்புள் ஹூ ஆர் இன் டு டெக், ஏஐ, ரோபோட்டிக்ஸ், ராக்கெட், இந்த மாதிரிலாம் ஐ பீன் மீட்டிங் பீப்புள் அண்ட் ரொம்ப அஸ்டானிஷிங்காக ஐ நோ யூ ஃபார் குவைட் சம் டைம். ஏன்னா நீங்கள் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 60+ இயர்ஸாக இருக்கீங்க ரீட்டெயிலில். ஐ நோ யூ ஃபார் தட் பர்பஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ நோ யூர் டூயிங் சம்திங் ஆன் சர்ஜிக்கல்ஸ் அண்ட் திஸ் மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் டூ மச் ஓவர்வெல்மிங். We have been doing this from 2016. ஓகே. 2016லேருந்து பண்ணோம். ஸோ பேக் எண்டில் வி ஹவ் டன் லாட் ஆஃப் ஒர்க். ஒரு 200+ எஸ்கேவிஸை லான்ச் பண்ணுறதுங்கிறது இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபர்ட். டெஃபினட்டா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இட் இஸ் பீன் சீன், லுக்ட் ஆஃப்டர், கிராஃப்டட் ஆஸ் பர் ஆர் நீட்ஸ். எல்லாமே பார்த்து ஒரு சின்ன பேக்கேஜிங் டிசைனில் இருந்து என்ன கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், அந்த கொடுக்குற பேக்கேஜிங் மெட்டீரியல் அவங்க திரும்பி எப்படி ரீயூஸ் பண்ண முடியும். இப்ப சில ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் மெட்டீரியல் அதுவே ட்ராவல் கேஸ் மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். நைஸ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம பார்த்து தான் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். சும்மா ஒரு ₹10 கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஒரு சீப்பான ஒரு பேக்கேஜிங் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இப்போ நெக்ஸ்ட் வி ஆர் ட்ரைங் டு லான்ச் அ நியூ ஐடியா ஃபார் அடல்ட்ஸ் ஹூ ஆர் ஆல் கேரிங் தேர் வாக்கிங்ஸ் ஆர் வாக்கர் ஸ்டிக்ஸ் ஆர் சம்திங். ஒரு என்எஃப்சி ஸ்டிக்கர், ஒரு ஆர்எஃப்ஐடி ஸ்டிக்கர் மாதிரி நம்ம அதில் வச்சிடலாம். இன்கேஸ் சம்மன் இஸ் மிஸ்ஸிங் ஆர் சம்மன் இஸ் ரோமிங் அரவுண்ட் ஆர் எங்கேயாவது தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்க, யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எவ்ரி ஃபோன் ஹஸ் காட் ஆர்எஃப்ஐடி ரீடர் ஆர் கண்டிப்பா. என்எஃப்சி ரீடர். ஸோ அதை டேப் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோனில் காட்டும். ரொம்ப So, ஈஸியாக அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். Nice. ஸோ வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10 years. ஸோ 10 years ஜேர்னியில் தான் இந்த ப்ராடக்ட்ஸ் இந்த இவ்வளோ நத்திங் ஹேப்பன்ஸ் ஓவர் நைட். 10 வருஷத்தோட ஓகே. உழைப்பு தான் இந்த ஒரு பாட்காஸ்டோட அவுட்புட்னு நான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ டு அட்ரஸ் எவ்ரி ஒன் ஹூஸ் வாட்சிங் திஸ் ரைட் நோ, எல்டர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸ் ஹூ ஆர் ஹேவிங் எல்டர்ஸ், டாக்டர்ஸ், ஃபிசிஷியன்ஸ், யாரெல்லாம் ஒரு எல்டர் பர்சனை பார்த்துக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்காங்களோ, சொல்லணுன்னா வாட் வுட் யூ சே தம் ஃப்ரம் ரீஹேப்? ஓகே. ஸோ ரீஹேப் ப்ரோங்கிற பிராண்ட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணி இவ்வளோ நாள் நம்ம ரன் பண்ணுறப்ப எங்களுடைய ஒரே மோட்டோ, ஒரே டேக்லைன் என்ன இருந்ததுன்னா, எம்பவரிங் லைஃப்ஸ், என்ஹான்சிங் மொபிலிட்டி. ஸோ என்ஹான்சிங் மொபிலிட்டி அப்படிங்கிறது அது ஒரு தாரகை மந்திரமாகவே வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஏன்னா மொபிலிட்டி இஸ் த ஒன்லி திங் தட் வில் கீப் பீப்புள் மூவிங் அரவுண்ட். டெஃபினட்டாக. அந்த மொபிலிட்டி என்னைக்கு முடங்கி போகுதோ அன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மொபிலிட்டி முடங்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்ஸ் நிறைய கொண்டு வரணும், நிறைய டிசைன் பண்ணணும். இதுக்கு என்னென்ன என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ, மொபிலிட்டி இருந்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தேர் லைஃப் வில் கீப் மூவிங் அப் அஹெட். ஸோ இந்த நம்மளுடைய பிராண்ட் ரீஹேப் ப்ரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மொபிலிட்டியை பேஸ் பண்ணியே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்து தான் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எனி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ தென் டெஃபினட்டாக அவங்க லைஃப்பில் ஆல்ரெடி ஒரு தடவையாவது ரீஹேப் ப்ரோங்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஆல்ரெடி அவங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி ட்ரை பண்ணலை அப்படின்னாலும் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட் இருக்கிறப்ப ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா அதனுடைய டிஃப்ரென்ஸும் கண்டிப்பாக அவங்களுக்கே தெரியும். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஹவ் பீன் growing a brand with a good loyal number of customers as well. Nice. I wish you all the best. Thank you so much.